வணக்கம் அன்பு நேயர்களே, லா டிவியின் அனுபவம் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு அனுபவத்தை, ஒரு அனுபவ சாட்சியை உங்கள் முன்னால் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் லா டிவியின் அனுபவம் புது ஆன் த கோ இலங்கையிலே பல தேவ ஊழியர்களை நேர்கண்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் பல மைல் தூரம் பயணித்து வந்து ஒவ்வொரு பாஸ்டர்ஸை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். அதுவும் குறிப்பாய் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆண்டவரால் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு போதகரை நான் நேரடியாக முதன்முறையாக நேருக்கு நேர் சந்திப்பதில் சந்தோஷம். அவர் வேறு யாரும் இல்லை, பாஸ்டர் ரோஷான் மகேசன், சிரேஷ்ட போதகர், ஜாயன் சர்ச் பெட்டிக்லோ. வணக்கம் பாஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். உங்களை இந்த நாளில் காண்றதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை தேடி வந்தீங்க. அண்ட் பெட்டிலுக்கு நீங்கள் வந்தாலே ஒரு ஆசீர்வாதம். ஆமேன் ஆமேன். எங்களுடைய அன்போடு வரவேற்றீங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு மூத்த ஊழியர், ஒரு ஜாயின் சர்ச்சினுடைய சிரேஷ்ட பொதுவராக இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆண்டவர் நாட்களில் மிகவும் வல்லமையாக பயன்படுத்துவதை நான் பார்க்குறேன். இந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து நான் நேராகவே உங்களை சந்திக்கணும்னு நினச்சேன். இதற்கு என்னுடைய ஜெயா மாமாவுக்கு அங்களுக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே பாஸ்டர், உங்களை பற்றி எனக்கு அறிமுகம் இருந்தாலும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். கனடாவில் உங்களை பற்றி ஓரளவுக்கு தெரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. பாஸ்டர் ரோஷான் மகேசன் யார், அவருடைய ரட்சிப்பின் அனுபவம், எப்படி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அவர் அழைக்கப்பட்டார், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சொல்லலாம். நான் என்னுடைய தகப்பனை 8 வயதாக இருக்கும்போது இழந்தேன். அப்போது எங்களுடைய குடும்பத்தில் 5 பேர். என்னுடைய மம்மிக்கு என்னுடைய தகப்பன்தான் எல்லாம். ஆனால் என் தகப்பனாரை கர்த்தர் 72ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டார். 73ஆம் ஆண்டு நாங்கள் திரும்பவும் மட்டக்களப்புலேருந்து நிரந்தரமாக கொழும்புல வசிக்கிறதுக்கு போகிறதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் என்னுடைய தகப்பனுக்கு ஹார்ட் அட்டாக், 3 ஹார்ட் அட்டாக். காலையில் ஒன்று, மத்தியானம் அடுத்தது, பின்னிரம் வரக்குள்ள அவர் மறுத்து போயிட்டார். ஸோ அந்த நிகழ்வு தான் எங்களை தொடர்ந்து மட்டக்களப்பிலேயே இருக்க பண்ணினது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை கர்த்தருடைய அனாதி தீர்மானம் திட்டமாக இருக்கலாம். என்ன, நான் கொழும்பில் பிறந்து பிறகு பல பிரதேசங்களில் இருந்து மட்டக்களப்புக்கு வந்த நான் 13 வயதாக இருக்கும்போது எங்களுடைய பெட்டிக்லோ மியூனிசிபல் ஹாலில் சத்திய வசனத்தினால் ஒரு 5 நாள் ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது. மண்டே டு அடுத்த சண்டே வரைக்கும். அதிலே காலை வேளைகளிலே சிறுவர்களுக்கென்று விசேஷ ஒரு கூடுகை, மாலையிலே சுவிசேஷ கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போ அந்த வரிசையில் நான் என்னுடைய சுபாவம் நான் பேசும்போது பக்கத்தில் இவர்களுக்கும் கேட்காது, அவ்வளோ சாஃப்டாக தான் நான் பேசுவேன். பலர் இருக்கிற இடத்துக்கு நான் போகாத ஒரு ஆள். நான் தனியாக இருப்பேன், செத்த விட்டு போக மாட்டேன், வெட்டிங்ஸுக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், வீட்டை இருப்பேன், ஃபேமிலியோடு தான் இருப்பேன். அது என்னுடைய சுபாவம். ஸ்கூலில் படிக்கிற நாட்கள்லையும் எனக்காக கூடுனா 3 ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், அவர்களோட மாத்திரம்தான் நான் இருப்பேன். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சத்திய வசனத்தினால் நடத்தப்பட்ட இந்த ப்ரோக்ராமில் எனக்கு எல்லா பிள்ளைகளோட போய் இருக்க பக்கம். ஆகவே நான் பின்னுக்கு யாருமே காணலை. அந்த சேர்ஸில் நான் உட்காந்து, நான் சரியான ஷார்ட், நான் பின்னுக்கு போயிட்டு இருந்ததை யாரு காணவும் இல்லை. அந்த 5 நாளும் காலையிலே போயிட்டு நான் இருந்ததால் என் தலை மட்டும் இவ்வளோ இதுக்கு மேலே தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒருவரை என்னை காணலைன்னா இருட்டுக்குள்ளே இருந்தேன். நான் எல்லாத்தையும் கவனமாக கேட்டு இருந்து மாலை சுவிசேஷ கூட்டத்துக்கு இந்த அம்மாவோட நான் குடும்பமாக நாங்கள் போனோம். ஆனால் அந்த 5ஆவது நாள் ஒரு கூட்டத்தில் குக்கு அக்கான்னு நாங்கள் சொல்லுவோம், நவரஞ்சினி ஜெயராஜாவோட பேர். குக்கு அக்கா ஒரு பாடல் பாடினா, உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். அந்த பாடல் என்னுடைய உள்ளத்தை தொட்டது. தேவன் அந்த நிமிஷத்துலேருந்து என்னோட பேச ஆரம்பித்தார். என்னக்கிட்ட யாரும் இருக்கல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக மறித்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய். நான் சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு தமிழும் சரியா பேச தெரியாது, சிங்களமும் சரியா தெரியா, இங்கிலீஷும் சரியா தெரியா. என் அம்மாவுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், சிங்களமும் தமிழும் சரியா தெரியும். எங்களோட அப்பாவுக்கு 3 லாங்குவேஜும் தெரியும். எங்களோட வீட்டில் அந்த வேலைக்காரங்க எல்லாம் சிங்களாக்கள். அப்போ டடாவும் செத்து போனது பிறகு
எல்லாமே மிக்ஸ் தான். அப்போ சிங்களமும் கதைப்பேன், இங்கிலீஷும் கதைப்பேன், தமிழும் கதைப்பேன். ஆனால் எல்லாம் குறைவாக தான் கதைப்பேன். அப்போது எனக்கு சொல்லுவாங்க கொச்ச தமிழாண்டா என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி தான் நான் பேசினேன், அது உண்மை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் கொச்ச தமிழ் பேசுகிறவன், எனக்கு தெளிவாக பேச தெரியா. ரெண்டாவது சொன்னேன், நான் பேசின வாயால் சத்தம் பக்கத்தில் கேட்காது. மூன்றாவது சொன்னேன், ஒரு கூட்டத்துக்கு முன்னாலேயே நான் நிற்காதால், கூட்டத்தோடையே நிற்காதால் எனக்கு வெக்கம். இப்படியான ஒருவர் எனக்கு நீங்கள் பயன்படுத்த போறீங்களா? அடுத்தது சொன்னேன்னா, ஆண்டவரே உங்களுக்காக நான் பயன்படுறேன்னா எனக்கு பைபிளே தெரியாது. ஆனால் நீங்கள் பிறப்பிலே ஆங்கிலிக்கன் திருச்சபையை சேர்ந்தேன் நான். ஆனால் பைபிள் தெரியாது. அந்த நாட்களெல்லாம் நாங்கள் கர்த்தரோட நெருக்கமாக இல்லை. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நீ என் கரத்தில் ஒப்பு கொடுத்தால் நான் உன்னை பயன்படுத்துவேன். இந்த நேரத்துக்குள்ள இந்த பாடல் என்ன போய்கொண்டிருக்கு, யாரும் என்னை கண்டதில்லை, யாரும் என் மேலே கை வச்சதில்லை, யாரும் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்ததில்லை. இதெல்லாம் எனக்குள்ள இந்த சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் அழுது கொண்டிருக்கிறேன். எனக்கு அப்போ 13 வயசு. அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் உம்மால என்ன எடுத்து பயன்படுத்த முடியுமானால் நான் என்னை தருகிறேன். அதுதான் நான் சொன்னேன். நான் ஒரு நாள் நான் முன்னுக்கு போய் ஆல்டரில் என்னை ஒப்பு கொடுத்ததும் கிடையாது, யாரும் எனக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சதும் கிடையாது, என்னை ஊழியத்துக்கு அழைத்ததும் இல்லை. இதே ஒரு அனுபவம் தான். அதன் பின்பதாக ஆண்டவர் இன்னொரு காரியம் சொன்னார், உன்னை நான் இதே போல ஒரு மேடையில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணிக்கொண்டு பாடல்கள் மூலமாக, என்னுடைய வார்த்தை மூலமாக நீ என் சத்தியத்தை என் ஜனங்களுக்கு அறிவிப்பாய் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே அது உங்களால் மட்டும்தான் எனக்கு என் வாழ்க்கையில் செய்ய முடியும், என்னால் என்கிட்ட அந்த திறமை இல்லை. அதோட முடிஞ்சு. ஆனால் அதை தொடர்ந்து வந்த ஒரு சில வாரங்களுக்குள்ள நான் அப்போ ஆங்கிலிக்கன் சர்ச் ஃபாதர் அவங்களோட மிகவும் நெருக்கம் நாங்கள். அப்போது அங்கே அவங்கள்ட்ட ஒரு கிட்டார் இருந்தது. ஸோ நான் கிட்டாரை எடுத்து நான் மெதுவாக, எனக்கு ஒரு கார்டும் தெரியாது, அதை சுமந்து ப்ளே பண்ண தொடங்கினேன். ஆனால் என் அண்ணன்ட்ட தான் நான் ஏஇடி முதல் கார்ட்ஸை கேட்டு பேப்பரில் எழுதி அதை பழகினேன். அந்த ஏஇடி வச்சே பாடல்களை பாட தொடங்கினேன். உண்மையா கர்த்தருடைய கிரியை. நான் 15 வயதாக இருக்கும்போது இந்த வெபர் மைதானத்தில் அன்பின் தொனின்னு சொல்லி யூத் ஃபார் கிரைஸ்டால ஒரு பெரிய ஒரு குருசேட் உண்டு. 3 நாள் குருசேட் வச்சாங்க. எல்லா சர்ச்சிலையும் இருந்து காரிஸ்டர்ஸாக அழைச்சிருந்தாங்க. அதில் என்ன, நான் மாத்திரம்தான் கிட்டாரிஸ்ட். அந்த நேரம் நான் கிட்டார் அடிக்கிறேன். அப்போது நான் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருக்கிறேன். குக்கு அக்கா அந்த இடத்துல எழும்பி ஒரு அப்பாவா ஸ்டேஜுக்கும் எங்களுக்கும் இடையில எப்படியும் ஒரு 200 அடி இருந்தாலும் தூரம் இருக்கு. நாங்கள் பெவிலியன்ல அவ ஸ்டேஜில் இருக்கிறேன். அப்போ அவ சொன்ன, அங்கேருந்து அந்த தம்பி கிட்டார் அடிக்கிற தம்பி, நான் உங்களை ஒரு நாள் சந்திக்கல, நான் பாட்டு பாடுறேன், முடிஞ்சா என்னோட எனக்கு அடிங்கன்னு சொன்னான். அவ்வளோதான். அவர் 2வது வரி படிக்கக்குள்ளே நான் அடிக்க தொடங்கிட்டேன். அன்றைக்கு குருசேட் முடிஞ்சது. அவ அந்த நாள்லேருந்து என்னை தேடி கொண்டு இருந்திருக்கிறா. யார் அந்த பையன்? நான் ஐ வாஸ் வெரி ஷார்ட், ஸ்மால். அப்போ யார் இவன், இந்த தம்பி யாருன்னு கண்டுபிடிச்சான். ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருக்கிறதாமண்டு. அப்போ ஆங்கிலிக்கன் சர்ச் ஃபாதர்கிட்ட போயிட்டா. ஆங்கிலிக்கன் சர்ச் ஃபாதர்கிட்ட போயிட்டு என்னை கூப்பிட்டு எடுத்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் குக்குவக்காவோட நேருக்கு நேர் கண்டு. அதே வருஷம் இதெல்லாம் என் 15வது வயசில் நடக்குது. என் ஸ்கூல் ஹாலிடேஸுக்கு அவள் எனக்கு ட்ரெயின் டிக்கெட் அனுப்புவா. நான் இங்கேருந்து போய் பேக் டு தி பைபிள் ஸ்டூடியோவில் ஐ வாஸ் பிளேயிங் ரீமிக்ஸ் பண்ணி கொண்டேன். என்ன கிட்டார் அடிக்க சொல்லி போட்டு பழைய ரெக்கார்ட்ஸை போடுவாங்க. அது ஒரு தொடர்ந்து 4 வருஷங்கள் நடந்தது. கடைசியாக மெயின் ரெக்கார்டிங்ஸுக்கு என்ன பாஸ்கோ இசையமைக்கிற பாடல்களுக்கெல்லாம் என்ன ப்ளே பண்ண வச்சாங்க. குக்குவாக்கா படித்த கடைசி பாட்டு, நான் ப்ளே பண்ண பாட்டு விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. அதுக்கு நான் தான் கிட்டார் அடித்தேன். அதுக்கு பின்பதான் இதெல்லாம் தேவனுடைய பலத்த கிரியை. அந்த நேரங்களில் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இந்த ஃபாதர் வந்து ஆண்டவரை ஆவியில் நிறைஞ்சவங்க, அம்மாவும் ஃபாதரும் அம்மாவும். ஸோ அவர்களும் ஆவிக்குரியவர்களாக இருந்தாங்க. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் முற்பருவத்தை எடுத்துக்கொண்டால்
இந்த சபையை சீயோன் சபையை ஸ்தாபித்த பாஸ்டர் இன்ப மோசஸ் அந்த நாட்கள்ல வளவு இருக்கல்ல, வீடு இருக்கல்ல, இந்த சர்ச் இருக்கல்ல, வீடுகள் வழியில தான் இந்த கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தது. அப்ப அந்த காலங்கள்ல அவங்களுடைய ஊழியத்தால ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் என்றால் நாங்களும் ஒரு சின்ன குடும்பம். அப்ப ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீட்டுக்கு வருவார். அதிகாலை வேளையில் 5 மணிக்கு வந்து வார்த்தையை கற்றுக் கொடுத்து பாஸ்டர் இன்ப மோசஸ். நாங்கள் தான் ஆரம்ப விசுவாச குடும்பங்கள். நாங்க மாத்திரம் இல்லை, என்ன குடும்பங்கள் இருந்தது. அப்ப வீடுகள்ல தான் கூட்டங்கள் நடந்து கொண்டு வந்தது. அப்ப அந்த இடத்துல நாங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல நடக்கிற ஆராதனைக்கு வருவோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு போவோம். ஏண்டா இங்க சபை இல்லையே, ஜாயன் சர்ச்சுக்கு ஒரு சர்ச் இருக்குல்ல. ஆகவே அந்த நேரத்துல ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்த ஃபாதரும் அம்மாவும் ஆவியிலே நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசி அற்புதங்கள், அடையாளங்கள், விடுதலை கூட்டங்கள் நடத்துறவங்க. அப்ப பாஸ்டர் இன்பம் அவர்களோடு எங்கட வீட்டை தான் அறிமுகமாகி ஆங்கிலிக்கன் சர்ச்சில் வந்து இம்மண்ணா பிரசங்கம் பண்ணுவார். அவர்கள் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுவார்கள். அப்ப நான் ஆங்கிலிக்கன் சர்ச்சை விட்டுட்டு சீயோனுக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கவில்லை. அது ஒரு குறிப்பிட்ட காலம். அதுக்கு பிறகு இவர்கள் ஆவிக்குரிய ரீதியில ஊழியம் செய்கிறார்கள் என்று சொன்னதுனால பிஷப் ஒரு முறை வந்து பார்த்த நேரம் அந்நிய பாஷையில பேசுறது, கைத்தட்டி பாடுறது, இதுகள் எல்லாம் கண்டதினால அவர்கள் மிகவும் கோபப்பட்டு ஃபாதருக்கு அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்தாங்க கலாம்புக்கு, ஆங்கிலிக்கன் ஃபாதர். அப்போ ஃபாதரும் அம்மான்னு சொன்னாங்க, நீ உன்னை இங்கே விட்டுட்டு போயிடலாம், நீ எங்களோட வா, என்ன நாங்கள் எல்லாரும் ஒரு டீம். அப்போ எங்களை அழைத்து கொண்டு போனாங்க. நான் கிளம்புல அந்த நேரம் ஒர்க் பண்ண தொடங்கிட்டேன். அவர்களோட ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் அந்த காலத்திலே தான் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். முழு நேர ஊழியத்துக்கு என்னை திரும்பவும் அழைத்தார். ஆகவே தான் நான் முழு நேர ஊழியத்துக்கு என்று திரும்பி மட்டக்களப்புக்கு வந்து சீயோனோடு இணைந்து கொண்டேன். அப்பதான் இணைந்தேன். 19 வயதாக இருக்கும்போது தேவன் என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறத உணர்ந்தேன். ஆவிக்குரிய சபையில தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட சபையில ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆகவே தான் 19 வயதுல நான் முழுமையாக வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நான் மட்டக்களப்புக்கு வந்து இந்த சபையோடு இணைந்து முழு நேரத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 19 வயசுல அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உண்மையாய் இந்த ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய கிருபை. வாவ். இல்லை, குறிப்பாக ஒரு காரியம், அந்த உங்களோட அந்த வாலிப பிரயாணத்திலே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்ததுனால இத்தனை வருட காலம் பல சவால்களை சந்தித்திருப்பீங்க வாழ்க்கையில். என்னென்னா இப்போ ஒரு பாதி வயதுக்கு மேலே ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு அழைச்சி வந்தவங்களோட சவாலை காட்டிலும் நீங்கள் சின்னதுலேருந்தே, அது இந்த நாட்டில் நீங்கள் வேறு நாடுகளுக்கு போயிருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கும்போது யுத்த சூழ்நிலையை கடந்து வந்திருப்பீங்க, வறுமைக்குள்ளே போயிருப்பீங்க, எவ்வளவோ தேவையர் மத்தியில் ஓடி இருப்பீங்க. இப்படிப்பட்ட அனுபவங்களை சொல்ல முடியுமானால் இந்த சபையின் பின்புலம், சபை இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு பல காரியங்கள், பல தியாகங்கள் இருந்திருக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இங்கே ஊழியத்துக்கு வந்து 2.5 ஆண்டுகள் ஆக திரும்பவும் நான் கொழும்புக்கு போனேன். நான் பாஸ்டர் திஸ்ஸ வீரசிங்க கீழே 3 வருடங்கள் வேதாகமம் கற்று அந்த வேதாகம கல்லூரியிலேருந்து நான் திரும்பவும் 91ஆம் ஆண்டு திரும்பவும் சபைக்கு வந்தேன். நான் இங்கே வரும்போது 89ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆகிற போது இந்த சபையினுடைய ஸ்தாபகர் சபையை விட்டு போயிட்டார். அப்போ அந்த நாட்கள்ல அவர் எங்க போயிட்டாருன்னு எங்களுக்கு தெரியவில்லை. இந்த சபை நிர்வாகத்திட கையிலேயோ ஊழியருடைய கருத்திலேயோ இல்லை என்றால் எங்களுடைய தலைமை சபைக்கோ ஒப்பு கொடுக்கப்படவில்லை. அனாதைகள் போல நாங்கள் இருந்தோம். அப்போ நாங்கள் எல்லாருமே அதுக்குள்ளே நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம். ஆனால் நாங்கள் இளம் தானே, நாங்கள் வாலிபர்கள், வாலிப பிராயம் என்னம். இப்போ இருக்கிற வாலிபர்களுக்குள்ள இருக்கிற ஞானமும் எங்களுக்கு அப்போ இருக்குல்ல. ரைட் ரைட். இப்போ அறிவு பெருகின காலம். எஸ். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது. நீங்கள் அந்த நாட்களில் சபை பிரிய ஆரம்பித்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கமாக சபையை பிரித்து போக ஆரம்பித்தார்கள். நான் 91ஆம் ஆண்டு திருமணம் முடித்த அன்றைய நாள், நான் கொழும்புல திருமணம் முடிக்கிறேன், அன்றைய நாள் மட்டக்களப்பில் இந்த சபை பிரித்து கொண்டு போகப்பட்டது.
அதான் சபை 2வது தடவை உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் இங்கே ஒரு கிழமைக்கு பிறகு வந்தேன். இந்த சபையில் ஆக 34 பெரியவர்களும் 35 பிள்ளைகளும் மாத்திரம்தான் இருந்தார்கள். 365 விசுவாசிகள் இருந்த ஒரு சபை இது. ஆக 34 பெரியவர்கள் 35 பிள்ளைகளோட தான் இந்த ஊழியத்தை திரும்பவும் ஆரம்பித்தோம். முழங்காலில் இருந்து மிகுந்த தியாகங்கள் ஜபங்களோடு கூட. கட்டிட அமைப்புகள் இருந்ததா இங்கே? அப்போ நாங்கள் எங்களோட பழைய கட்டிடத்தில் இருந்தோம். ரைட். ஸோ அந்த காலங்கள் யுத்த காலங்கள், அதுக்கு பிறகு யுத்த காலங்கள். இங்கே இருக்கிறவங்களுக்கு விசுவாசிகளுக்கு வேலைக்கு போக இயலாது. ஒரு மனத்தியால் மாத்திரம் எங்கனாலும் நடமாடலாம். அப்போ வருமானம் இல்லாட்டி சர்ச்சில் காணிக்க இல்லாட்டி சபை ஃபைனான்ஷியல் நடத்துறது கஷ்டம். ஸோ எங்களோட அப்போ இருந்த ஊழியர்களுக்கு கூட எங்களால் சரியாக எல்லாம் போஷிக்க முடியவில்லை. வர்ற காணிக்கையில் அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுப்போம். கடைசியாக இதை கத்தர். ஆனால் தேவனுடைய கிருபை இருந்தது. நாங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலையும் இருந்து கத்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று முழு மூச்சோட நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் தான் தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து இப்போ இருக்கிற கட்டிடத்தை கட்டுறதுக்கு ஒரு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அளவை கொடுத்தார், இடத்தை கொடுத்தார். அப்போது அதை நான் 2 ஆண்டுகள் எங்களோட கமிட்டிக்கு சொல்லலை. நான் அந்த நேரம் சொல்லியிருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இருந்து எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, ஏண்டா சர்ச்சில் ஒரு காசு இல்லை, விசுவாசிகள் எல்லாரும் மைக்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு காரியம் இன்னொன்று இருக்கிறது. அந்த காலங்களில் நடந்த இன்னொரு சம்பவம், நாங்கள் எல்லாரும் இளமையான ஆக்கள். எங்களுடைய ஊழியக்காரன் சபையை விட்டு போனதுமே இந்த சபையில இருந்த பெரியவர்கள் ஒரு சிலரை தவிர அவர்கள் இந்த எங்களை பொடியங்கள்னு அழைச்சாங்க. இந்த பொடியங்களால எப்படி இந்த சபையை நடத்த முடியும் என்று சொல்லி சபையை விட்டுட்டு போனாங்க. அது எங்களுக்கு வேதனை. எங்களோட கோவிச்சிட்டு போகல, எங்களோட சண்டை பிடிச்சிட்டு போகல. அவங்களுக்கு எப்பயுமே நாங்கள் பிள்ளைகள் தான். ஆனால் எப்பயுமே சொல்லுவாங்க, நீங்கள் பொடியங்கள், நாங்கள் வளர்ந்த பெரிய ஆக்கள், உங்களால் எப்படி இந்த சபை நடத்தையிலும். அவங்க சொல்றதும் நியாயமா இருந்தது. எங்களுக்கு என்ன இருக்கு அனுபவம்? ஒரு அனுபவமும் கிடையாது. நாங்களும் செய்யறது சில நேரம் சரியாண்டு கூட தெரியாது. தேவனுடைய பல பெரியதான கிருபை. ஆனா அந்த காலத்திலே தான் திரும்பவும் சபை வளர ஆரம்பித்தது. கர்த்தர் கிருபையாய் ஆத்துமாக்களை கொண்டு வர ஆரம்பித்தார். 2 வருடங்களாக தான் இந்த புதிய ஆலயத்தை குறித்து நான் எங்களோட கமிட்டிக்கு அறிவித்தேன். கர்த்தர் சொல்ற இந்த காரியத்தை கட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாரும் பட்டணத்தை விட்டு வெளியில போறாங்க, மைக்ரேட் பண்றாங்க, சபையில ஆக்கள் இல்லை, சபை பிரிஞ்சிட்டு போகுது, அதுக்குள்ள கட்டணுமா? கர்த்தர் சொல்றார். அப்போ சொன்னா, கர்த்தர் சொன்னால் 2 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டு நாங்க ஆரம்பிப்போம். சரி. ஆனால் 2 வருடமாகி எங்களால் சேர்க்கக்கூடிய பணம் 90,000 ரூபாய் மாத்திரம். அதன் பின்பதாக நான் சொன்னேன், இல்லை நாங்கள் இருக்கிறதோட ஆரம்பிப்போம் என்று ஆரம்பித்தோம். அந்த கட்டிடம் நாங்கள் இப்போ இருக்க ஆராதிக்கிற ஆலயத்தை கட்டி முடிக்க எங்களுக்கு 9 வருடங்கள் ஆனது. ஆண்டவர் சொன்னார், 1 வருடத்திலும் நீ கையேந்தி நிற்கக்கூடாது, பணம் கேட்கக்கூடாது, நான் போஷிப்பேன், நான் உன்னை சந்திப்பேன். அதே போல கர்த்தர் 9 வருடங்கள் ஆனாலும் ஒரு கடனே எடுக்காம, யாரிடத்துலையுமே நாங்கள் இதை தங்கி இருக்காம கர்த்தர் எங்களுக்கு இதை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு பிறகு ஒரு 6 தடவைக்கு மேலே சபை பிரிஞ்சு போயிருக்கு. ஆனால் தேவனுடைய பலத்த பெரிய கிருபையால இன்றைக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து இந்த நிலைமையில கொண்டாந்து வச்சிருக்கிறார். இன்றைக்கு பலதரப்பட்ட ஊழியங்கள், ஈவன் உங்களுடைய மீடியா ஊழியம் கூட மட்டக்களப்பில் இருந்து சொல்லி பார்க்க முடியுமானால் உங்களுடைய ஊழியம் மீடியாவில் அதிகமான நிகழ்ச்சிகளை, அப்லோட்ஸ், மற்ற வீடியோஸ் நிறைய மட்டக்களப்பில்னு சொன்னால் உங்களோட வீடியோ வருகிற அளவுக்கிட்ட இருக்கிறது. பல வழிகளில் ஆண்டவர் ஊழியத்தை நீங்கள் செய்து வர்றீங்க. முக்கியமாக அநேகரால் அறியப்பட்ட பாஸ்டர் ரோஷான் அந்த ஹீலிங் சர்வீஸ், அதை குறித்து சொல்லுங்கள். ஆண்டவர் வல்லமை பயன்படுத்தி வருவதை நாங்கள் பார்க்குற பயன்களுக்கு கூட. ஆரம்பத்தில் இருந்தே ஜனங்களுக்குள்ள விடுதலை சுகமளிக்க கொடுக்கிற ஒரு வரம் எனக்குள்ள இருக்கிறது நான் உணர்ந்தேன், தீர்க்கதரிசன வரங்கள். ஆனால் அதை நான் ஆரம்ப காலத்திலே பயன்படுத்தும் போது சூழ இருந்தவங்க என்னை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறாங்க, என்னை அதரியப்படுத்தி இருக்கிறாங்க, கேலி பண்ணியிருக்கிறாங்க.
ஆனா அதை நான் விடலை, அது எனக்குள்ளே இருந்தது. அதன் பின்பதாக பிற்பட்ட காலங்களில் நாங்கள் குருசேட்ஸ் நடத்துகிறோம். எங்களுக்கு ஒரு ட்ரக் இருந்தது, நாங்கள் அதை மாடிஃபை பண்ணி யுத்த காலங்கள் தான் நாங்கள் கிராமங்களுக்குள்ளே போவோம். கிராமங்களுக்குள்ளே போய் 3 நாள் குருசேட், ஒரு வருடத்தில் இவ்விதமாக 5 குருசேட் நடத்துவோம். அப்போ இந்த குருசேட் நடத்துகிற நாட்களில் முதல் 3 வருடங்கள் எல்லாருக்கும் ஜெபிப்போம், பிசாசுகள் அலக்கழிஞ்சு விழும். ஆனா ஒரு வருடத்துல போய் சாட்சி கேட்டது கிடையாது. வியாதிகளுக்காக ஜெபிப்போம், பிசாசுகள் அலறி ஓடும், ஜனங்கள் டிசிஷன் கார்ட்ஸ் வரும், எல்லாம் நடந்தது. ஆனா ஒரு நாளாகிலும் சாட்சி கேட்கறதுக்கு தைரியம் இருக்குல்ல, கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறா இல்லையான்னு தெரியாது. அதன் பின்பதாகத்தான் ஒரு குருசேட்ல மரப்பாலம் என்று சொல்லுகிற ஒரு கிராமத்துல நாங்கள் குருசேட் வைக்கிற நேரத்துல தேவன் நான் பெரிய அற்புதங்களை இந்த இடத்துல செய்திருக்கிறேன், அது எதிர்ப்பின் மத்தியில வைக்கப்பட்ட ஒரு குருசேட். நான் செய்திருக்கிறது நீ காணும், தைரியமா கேளு. அப்ப தைரியமா அந்த தான் சாட்சிகளை கேட்டா கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்களுடைய காதுகள் திறந்தது, கண்கள் திறந்தது, அஸ்மா வியாதிகள் குணமாகி இருந்தது, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை வந்து சாட்சி சொல்ல தொடங்கினாங்க. அதுதான் முதலாவது தடவை பப்ளிக்கா நாங்க சாட்சி கேட்க தொடங்கினது. அதுல இருந்துதான் எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க, ஒரு தைரியம் உண்டாகி 5 வருடங்கள் ஆகும்போது தேவன் அந்த குருசைடை நிப்பாட்ட உணர்த்தினார். நான் முதலாவது அதை நம்பல, கர்த்தர் சொல்லுவாரா நிப்பாட்ட சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னா நீ என்னுடைய ஜனங்களை காயப்படுத்துகிறாய் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் அதை சொல்ற நேரம் எனக்கு விளங்கி கொள்ளல. உண்மை ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கன்செப்ட். என் ஜனங்களை நீ காயப்படுத்துகிறாய் என்று சொன்னது எனக்கு விளங்கலை, என்ன இது புதுசு எனக்கு. அப்போ நான் யோசித்தேன், எப்படி நாங்கள் காயப்படுத்துகிறோம்? அப்போதான் கொஞ்ச நாட்கள் மாதங்களாகத்தான் அதனுடைய விளக்கம் உண்டானது. அது என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு குருசைடுக்கும் 21 நாட்கள் உபவாசம் போடுவோம். எல்லாரும் உபவாசம் இருப்போம், பிள்ளைகள்ல இருந்து வாலிபர் வரை. ஏன்னா எங்களோட குருசைடில் பிள்ளைகள்ல இருந்து எல்லாரையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் சின்ன பிள்ளைகள ஸ்பெஷல் பாட்டு பாட வச்சேன்டா, நிச்சயம் அது அவங்களுக்கூட விதைக்கப்பட்ட ஒரு நாளைக்கு அவங்க ஊழியர்ல மேடையில் நிற்பாங்க. அப்போ பலர் எங்கட சபை மாத்திரமில்லை, வெளி சபைகளில் அந்த ஏரியாவில் இருக்கிற சபையில் இருக்கிற பிள்ளைகளையும் வாலிபர்களை நான் விடுவேன், தருணங்களை கொடுப்பேன் அவங்களுக்கும், சின்ன ஒரு சாட்சி சொல்ல ஏதோ. அப்போ இந்த தொடர்ந்து இந்த உபவாசங்களில் இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துல 5 தடவை 21 நாள் உபவாசம் சபை இருக்குது. வர்ற எல்லா பணமும் காணிக்கையும் நாங்கள் இந்த குருசேடுக்கு தான் கொட்டி கொண்டு இருந்தோம். அப்போ அதுக்கு பிறகுதான் எனக்கு விளங்கிச்சு, ஓகே இதுதான் ஜனங்களை ஆண்டவர் ஒருவேளை குருசேடை குறைக்க சொல்ற போல இருக்கு. ஆனா அதை தொடர்ந்து வந்த அடுத்த 2 குருசேடும் எங்களுக்கு ஃபெயிலியர். நம்பவே முடியல. ஃபெயிலியர் இந்த விதத்துல சொல்றேன்டா, குருசேட் போற மாதிரி போச்சு, ஜனங்கள் வர மாதிரி வந்தாங்க, ஆனா எங்களோட டீமுக்குள்ள குழப்பங்கள் உண்டாயிடுச்சு. எங்களுக்கு சில கமிட்மெண்ட் இருக்கு. நாங்க ஒரு பட்டணத்துக்கு போனா என்ன, இன்னொரு கிராமத்துக்குள்ள போனா என்ன, நாங்க இருக்கிற இடத்தை விட்டு ஊழியம் செய்யற இடத்துக்கு மாத்திரம் தான் போவோம். ஷாப்பிங் போக மாட்டோம், சைட் சீயிங் பண்ண போக மாட்டோம், எல்லாரும் ஜெபத்திலே இருப்போம். அப்போ இந்த ஸ்டேஜ் போடுறது, லைட் போடுறது, சவுண்ட் போடுறது எல்லாம் உங்களோட டீம்ஸ் இருக்கு, எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்குள்ள குழப்பங்கள் உண்டானது. அது கடைசிக்கு முதல் குருசைட்லையும் கடைசி குருசைட்ல அது கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சு நான் உணர்ந்தேன், இது கர்த்தர் தான். ஆனா எங்களோட இந்த பிள்ளைகளை அதை உணர முடியல. வேணுமென்று நான் வெஞ்சம் தீக்கிறேன்னு நினைத்தார். பட் அப்படி இல்லை, கர்த்தருக்கு தான் தெரியும். 9 மாதங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தேன், உபவாசம் பண்ணி. ஆண்டவரே அப்போ என்ன? அதே நேரத்தில் எங்களோட ட்ரக்கையும் வெளியில் எடுக்கலாண்டு போலீஸ்காரங்க சொல்லிட்டான், டிராஃபிக் போலீஸ் சொல்கிறான், இது டெம்பரரி, இது நீங்கள் இந்த ட்ரக்கை வெளியில் எடுக்கலாண்டு என்று சொல்லிட்டான். அப்போ அதுவும் ஒரு நெருக்கம் வந்துட்டு, அதுக்கு பிறகுதான் ஓகே என்று சொல்லி ஜெபித்திலேருந்து கர்த்தர் சொன்னார், சுகமளிக்கும் ஆராதனையை ஆரம்பிக்க சொல்லி. அப்போது சுகமளிக்கும் ஆராதனை 9 மாதங்களுக்கு பிறகு தொடங்கினோம். முதலாவது சுகமளிக்கும் ஆராதனையில் வந்தது ஆக 4 பேர். ஆனால் நேற்று ஏறக்குறைய 250 பேருக்கு மேலே வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு குடும்பம், ட்ரிங்கோலேருந்து 3 குடும்பம் வந்துக்கிறாங்க. ஸோ இது பிற பட்டணங்கள்ல இருந்து
சம்பந்தூர்லேருந்து முஸ்லீம்ஸ் வராங்க. ஸோ அது நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய ஒரு கிருபை தான், தேவனுடைய கிருபை. இன்றைக்கு ஒரு சராசரி ஒரு எங்களோட இந்த புதன்கிழமை சுகமளிக்கும் ஆராதனையில் குறைந்தது ஒரு 30 பேர்லேருந்து 35 பேருக்கு ஆன் த ஸ்பாட் இமீடியட்லி கர்த்தர் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள பரிபூர்ண சுகம் கொடுக்குறார். அது நாங்கள் காண்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே மாண்ட சொன்னார், அதை நீ நிறுத்தாமல் நீ செய்யணும். அதை எனக்கு பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள தெரியலை, எப்படி சண்டே சர்வீஸுக்குள்ளே இதை கொண்டு வர்றது. பட் எங்களால் முடிஞ்ச அளவு அதுக்குள்ளே ஒரு 1/2 hour 2 hour ஒரு மினிஸ்ட்ரி டைம் ஒன்று போட்டு ஒட்டு மொத்தமாக நாங்கள் பார்த்தா ஒரு வாரத்தில் குறைந்தது 40 பேர் 45 பேர் அற்புதங்களை பெறாங்க. சரி, அதை விடுவோமே, 25 பேர் என்று சொல்லுவோம். 25 பேர், இவர்கள் அத்தனை பேர் அந்நியர். 25 பேர் என்ற ஒரு மாசத்துல 4 கிழமை வச்சாலும் 100 பேர். ஒரு மாதத்துல 100 பேர், 1200க்கு மேற்பட்ட அற்புதங்களை கண்ணுக்கு முன்னால தேவன் சேர. அப்ப இது நான் நினைக்கிறேன், இது தேவனுடைய ஒரு பலத்த கிருபை. இது என்னால இல்லை. நாங்க ஐ பிலீவ் இன் டீம் மினிஸ்ட்ரி. நான் ஒரு ஆள் மாத்திரம் இது செய்ய இயலாது. எனக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு குழு இருக்கு. 80 பேர் இருக்கிறாங்க அந்த குழுவில். ப்ரேயர் டீம் இருக்கு, மீடியா டீம் இருக்கு, லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் இணைந்து தான் இந்த ஊழியத்தை கட்டி கொண்டு போகிறோம். இது நாட் ஒன் மேன் ஷோ. ஸோ பாப்பம் கர்த்தர் இனி அடுத்தது என்ன செய்வேன் என்ற இந்த இருதயத்தில் இருக்கப்படியும் ஒரு வருஷத்தில் ஒரு குருசைட் என்றாலும் நடத்தணும் என்ற ஒரு ஆதங்கக்குள்ள இருக்கு. அதே நேரம் இந்த ஹீலிங் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மற்ற பட்டணங்களுக்குள்ளேயும் கொண்டு போக வேண்டும் என்று இப்போ நாங்கள் கல்முனைக்கு பிரான்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறோம் இந்த ஹீலிங் சர்வீஸ். அடுத்தது ஒருவேளை வாழைச்சேனை இல்லாட்டி மாங்கனி, அங்கேருந்து எனக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கு பல மாதங்களாக, ஒரு வருஷத்துக்கு மேலே. ஒருவேளை அடுத்த ஸ்டெப் நாங்கள் அங்கே போவோம். ஆனால் நான் எதையுமே திடீரென்று செய்ய மாட்டேன். என்ன எத்தனை காரியங்கள் மனசுல வந்தாலும் அதை வச்சு ஆண்டவரே உம்முடைய நேரம் உம்முடைய சரியா என்ன நாங்கள் ஒன்று ஆரம்பிச்சுட்டு இடையில நிறுத்தக்கூடாது. அது தொடர்ச்சியா போகணும். ஆகவே தான் கொஞ்சம் பொறுமையா மெதுவாக செய்து கொண்டு போகிறோம். ரைட். உண்மையிலே நான் கூட ஃபஸ்ட் டைம் போன வருடம் இங்கே வந்திருக்கும் பொழுது அந்த புதன்கிழமை மீட்டிங்கு நான் க்ராஸ் பண்ணி போய்க்குள்ளே நடத்து கொண்டு போனேன். சௌரன் சொன்னேன் இது அந்த சயின்ஸ் சர்ச்சுன்னு சொன்னால் நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் வழி நின்றுச்சு, கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்துச்சு. அப்போ தான் யோசிச்சேன், இந்த வெனிஸ்டேயில் அது ஆக்கள் சண்டேனா ஒத்துக்கொள்ளலாம் வர்றதுக்கு, வெனிஸ்டேயில் வராங்க இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. நீங்கள் போய் குருசைட் நடத்தின காலங்கள் ஆண்டவர் மாற்றி உங்களை தேடி நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். குறிப்பாக அதிலிருந்து கூட ஒரு டெஸ்டிமோனிஸ் சாட்சியில் நாங்கள் இதில் இன்சர்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஆம்நேரிலே லா டிவியின் அனுபவம் புது ஆந்தகோ நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளைக்கு செல்ல போகிறோம். அந்த இடைவேளையிலே பாஸ்டர் ஊழியத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு சில சாட்சிகளை அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு மீண்டும் லா டிவியின் அனுபவம் புது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நான் காத்திருக்கிறேன். சகோதரி பத்மபிரியா ஜேசுரட்னம், திருமணமாகி 2 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. 3 மாதங்களாக சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொண்டோம். எங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணினார். தற்போது அடப்பா என்ன நினைக்கிறீங்க? தற்போது 1 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதல் சிஸ்டர் தான் ரைட். முதல் சிஸ்டர் தான் வந்தவ. சிஸ்டருக்காக ஜெபிக்கப்பட்டது. ஒரு பொல்லாத ஆவி அவைக்குள்ள அலக்கழிச்சு கொண்டிருந்தது.
பாருங்க, கற்பம் அடையாதபடி கற்பங்களை கட்டி வைக்கிறது என்ன தெரியுமா? பொல்லாத ஆவி. பாஸ்ட், அப்போ நான் கேட்டேன், உங்களோட ஹஸ்பண்ட் எங்கே வரலையா? சரி என்று சொல்லி சகோதரன் அடுத்த கிழமை வந்தீங்க. அவருக்கு ஜெபித்தா நீங்கள் தான் கண்டீங்க இன்னொரு பொல்லாத ஆவி. அடே அப்பா, இந்த 2 பொல்லாத ஆவியும் 2 பேரையும் கட்டி வச்சிருக்கு. ஆனால் இந்த பொல்லாத ஆவிகள் நீங்கள் கற்பம் திறக்கப்பட்டது, கற்பம் குணமாக்கப்பட்டது, எல்லாம் நார்மல். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. சந்தோஷமா? அடே அப்பா, ஹாப்பியா? சரியான. என்னது? அன்றாதா கருவப்பங்கனி இருந்து வராங்களா, டயபெட்டி வந்து 5 வருஷமாம், கால் 2லையும் புண். இந்த கால் 2ல புண்ணு இருந்தால் எண்ணெய் வச்சு நான் ஜெபிப்பேன். ஆனால் கடைசியாக தான் நான் ஜெபிப்பேன். அது ஒன்று. 2, நீங்கள் பேண்டேஜை கலட்டணும். பேண்டேஜை கலட்டாமல் நான் ஜெபிக்கலாது. இப்போ நான் ஒருக்கா ஜெபிக்க போகிறேன். அப்போ பேண்டேஜை கலட்டிட்டு எப்படினாலும் ஒரு நாளைக்கு வருவீங்களா? என்ன செய்ய போகிறீங்க? இப்போ பேண்டேஜ் எல்லாம் முடிய. உங்களுக்கு வேறு என்ன செய்யுது? என்னமோ செய்யுது. சரி, நான் ஜெபிப்போம். எத்தனை வருஷம் காலில் புண்? 5 வருஷம். 5 வருஷம் ஆறுதே இல்லை. இங்கே வருது, இங்கே லாரி வர, இங்கே மாறி வருது. கரங்களை நீட்டுங்க. 5 வருஷம் காலில் புண், டயபெட்டிஸ். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே எல்லாரும் ஒருமனப்படுங்க. கொஞ்சம் வயிறு ஆக்கியமா இன்றைக்கு செபிக்கலாம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த சரத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். உன்னால் இந்த சரத்தில் இருக்க முடியாது. நீ இந்த சரத்தில் இருக்க முடியாது. இந்த சரத்தை வேதனைப்படுத்த முடியாது. இந்த சரத்துக்குள்ள டயபெட்டிஸை கொண்டு வர முடியாது. இந்த காயங்களை நீ ஆறாத படிக்கு வைத்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பொல்லாத ஆவியே, உன் கிரியைகளை அழிக்கிறேன். உன் கிரியைகளை அழிக்கிறேன். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, வெளியே வா. வெளியேறு, 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 வெளியே வா. விட்டு வெளியேறு. உன்னால நிற்க முடியாது, உன்னால நிற்க முடியாது. இப்பொழுது வெளியேறு. இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது. லீ, 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 லீ. now, now. வெளியே வா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வல்லமை முறிந்தது, வல்லமை முறிந்தது. உன் கட்டுகள் அவிழ்ந்தது. வெளியே வா, வெளியே வா. நிற்க முடியாது. அம்மா யார் வந்தாங்க? அம்மா பிசாசம்மா, பொல்லாத ஆவி. வா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, எல்லாரும் செபிங்க. உன்னால இருக்க முடியாது. வெளியே வா. இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய அதிகாரம், இவன் மேலாக இருக்கிறவனுடைய ஆதிக்கம், இவன் மேலாக இருக்கிறவனுடைய நுகங்கள், கட்டுப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்னைக்கு ராத்திரியோட அழிந்து போனது, அழிந்து போனது, அழிந்து போனது. விடுதலை, விடுதலை வந்துட்டு. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்க? நாங்க நீலாவணையில் இருக்கோம். நீலாவணையில், நீலாவண கல்முனையில இருக்கிறீங்க. கணவர் வந்திருக்கிறாரா? கணவர் வரல. அவர் குடிக்கிறார். ஹல்லேலூயா. திருமணமாகி எத்தனை வருஷம்? 12 வருஷம். திருமணமாகி 12 ஆண்டுகள், குழந்தை பாக்கியம் இல்லை. கரங்கள் 2 உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பிள்ளையின் மேல இந்த வயிற்றுல கையை வாங்கி இன்னொரு சிஸ்டவா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையின் மேலாக நீர் மனதுருகுவீராக நாங்கள் செபிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி வேளையிலே இவள் கற்பம் அடையாத படிக்கு கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியே வா. இயேசுவின் நாமத்திலே உடைய நுகங்களை முறிக்கிறேன், நுகங்களை முறிக்கிறேன். எல்லாரும் செபிங்க, எல்லாரும் செபிங்க, எல்லாரும் செபிங்க. I command in the name of Jesus. வெளியே வா. இவருடைய கற்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே வெளியேறு.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே உன் கட்டை அவிழ்க்கிறேன், உன் கட்டை அவிழ்க்கிறேன், உன் கட்டை அவிழ்க்கிறேன். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. நுகங்கள் முறிந்தது, நுகங்கள் முறிந்தது, நுகங்கள் முறிந்தது. Leave, 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 leave in the name of Jesus. உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன். இப்பொழுதே, இப்பொழுதே இவள் கற்பம் அடையாதபடி கட்டி வைத்திருக்கிற இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை அழிக்கிறேன். இதுல கேட் ஒரு கட்சி. ஜீசஸ், உடைய திவ்ய வல்லமை பொழுது இறங்குவதாக. எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. இந்த கற்பம் திறப்பதாக. இந்த மகள் கற்பவதி ஆவாளாக. இவள் ஒரு குழந்தையை சுமப்பாளாக, ஒரு குழந்தையை சுகமாய் பெற்றெடுப்பாளாக. இந்த மாதமே இவள் கற்பம் அடைவாளாக. இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரோஜினி இவக்கு சுவாசிக்கிற கஷ்டமாம், சளி பிரச்சனை. இப்ப கஷ்டமா இருக்கா? இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த நெஞ்சில இருக்கிற, நுரையீரல்ல இருக்கிற ஒவ்வொரு சளியும் இப்பொழுது கரைந்து போவதாக. இந்த நீண்ட காலமாக சுவாசிக்க முடியாமல் இருக்கிற இந்த எரிச்சல், இந்த தடை, இந்த அடைப்பு இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக. எல்லா அடைப்புகளும் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. ஆமென். அம்மா மூச்சடுங்க. திரும்ப திரும்ப. எப்படி இருக்கு? லேசா இருக்கா? லேசா இருக்கு? கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே, அடுத்தால அம்மா. என்னது என்னது? கால், காலை சோதிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, கடுப்பு இருக்காண்டு பாருங்க. என்ன செய்த? நடந்ததானே தெரியும் அம்மா? தெரியும். பாருங்க, நோய் இருக்காண்டு படிச்சு பாருங்க. எங்க இருக்கு? எதுல இருக்கு? இயேசுவின் நாமத்துல லீவ். இப்ப பாருங்க. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அமேசிங். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்களிலும், அதுவும் குறிப்பாய் நம்முடைய மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பில் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். லோ டிவியின் அனுபவம் பொது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கும் நம்மோடு நம் மத்தியில் இல்லை, நாங்கள் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். ஆன் த கோ நிகழ்ச்சி ஜாயன்ட் சர்ச் பேட்டிக்குலோ சிரேஷ்ட போதகர் பாஸ்டர் ரோஷான் மகேசனோடு ஒரு சிறப்பு நேர்காணல். இது அனுபவம் புதிதில் பல காரியங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். 19 வயசில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டீங்க. இன்றைக்கு உங்களுடைய வயது 53. கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள்? 34 வருடங்கள். 34 வருடங்கள் அனுபவத்திலே நீங்கள் கண்ட பிரயாசங்கள், பட்ட பாடுகள், தியாகங்கள் அநேகம் இருக்கலாம். அல்ல இன்றைய ஊழியர்களுக்கு, இன்றைக்கு வளரும் தலைமுறை ஊழியத்தை ஒரு தொழிலாக அல்லது ஒரு தங்களுக்கு ஒரு கௌரவமாக பார்க்குற சூழ்நிலை தான் இருக்கிறது. தியாகங்களை சுமப்பதில் அவர்களுக்கு உடன்பாடில்லை, மாறாக ஆசீர்வாதங்களும் தாங்கள் ஊழியம் பண்ண வந்த இப்படிப்பட்ட டிமாண்ட்ஸ். அது மட்டுமல்ல, எங்களுக்கு நல்ல ஹோட்டல்ஸ் வேணும், இல்லை நல்ல கார் வசதிகள். ஊழியம் என்றாலே ஒரு ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், எங்களை ஐஸ்வர்யம் ஆக்கி விட்டுருக்கா, நாங்கள் ஐஸ்வர்யம் தான் இருக்க வேண்டும், எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஃப்ளைட்டில் வந்துடுறோம். இப்படி பல உபதேச கோளாறுகள் இப்படிலாம் வந்து கொண்டே இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஊழியர்களை அல்லது ஊழியத்துக்கு வர விருப்பம் உள்ளவர்களை குறித்து உங்களுடைய கருத்து அல்லது உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கு? என்னை பொறுத்தவரையில் நான் திடமாக நம்பி உறுதியாக இருக்கிற ஒரு காரியம், எங்களுடைய ஊழியர்களை, நாங்கள் உருவாக்குற ஊழியர்களை எங்களுடைய பட்டணத்திலே வைத்து அவர்களை முதலாவது எங்களுக்கு வச்சு உருவாக்கணும். எங்களை விட்டு அவர்களை பிரிக்கக்கூடாது. ஆனால் எங்கள் பட்டணத்திலேயே ஒரு வேதாகம கல்லூரியோ அதையோ வந்தால் அதில் அவங்களை இணைத்து அவங்க அதில் படிக்கலாம். ஆனால் அவர்கள் எங்களோடு இருக்கிற தொடர்பு அற்று போகக்கூடாது. எங்களோட, அதாவது பைபிள் ஸ்கூலுக்கு போகலாம், அது ஒரு வீக்லி நடக்கிற பைபிள் ஸ்கூல்,
ஆனால் டியூரிங் த எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த வீக் எல்லாம் எங்களோட ஊழியங்கள் இருக்கணும். அது முக்கியம். ஊழியர்கள் இவ்விதமா எங்களுடைய சுபாவங்களை விட்டு விலகி போறதுக்கு காரணம், இப்போ சியோன்ல இருக்கிற எங்களோட ஊழியர்கள் ஒருவரும் நீங்க சொன்னமா கேட்டகரிக்குள்ள வர மாட்டான். அவங்க அத்தனை பேரும் அவங்களாகவே இருக்கிறாங்க. காரணம் என்னண்டா, எங்களோட ஹார்ட் அவங்களுக்குள்ள இருக்காங்க, எங்களோட பிள்ளைகள் நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இப்ப என்ன நடக்குதுண்டா, எங்க பிழைச்சு போகுதுண்டா, நாங்க ஒரு சொல்லுமே கேண்டியோ கலாம்போ ஒரு இன்னொரு பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஒரு வேதாகம கல்லூரிக்கு நாங்க எங்களோட ஊழியர்களை உருவாக்கிட்டு அனுப்புறோம். அங்க போனோடனே 3 மாதங்கள் இல்லாட்டி 4 மாதங்கள் எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இங்க என்ன நடக்குது, கர்த்தர் எப்படி எங்களை நடத்தி கொண்டு போறார், அது ஒரு பக்கம், அவங்களுக்கு தொடர்பு இல்லை. மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 மாதங்களுக்குள்ள எத்தனையோ விதமான லெக்சரர்ஸ் வந்து தங்கட காரியத்தை அவங்களுக்குள்ள பதிச்சுட்டு போயிட்டான். அது ஒரு காரியம். இப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டீங்க என்ன பாச ஏசி போடலையா, எனக்கு எத்தனை பேர் எங்க சபையிலே சொல்றாங்க ஏசியை போடுங்க. எனக்கு ஏசி போடணும்ன்ற அவசரம் எனக்கு இல்லை, எனக்கு இந்த ஃபேன் போதும். அந்த காசை நாங்க எடுத்து வச்சு நாங்க வேறொரு ஊழியத்துக்கு நாங்க பயன்படுத்தலாம். அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். அப்ப நானும் ஏசியை போட்டுட்டு இதுக்குள்ள குந்துனா எந்த ஊழியக்காரனும் அவன் யோசிப்பான் தண்ட ரூமுக்கு ஏசி போட, நான் ஃபேனுக்குள்ள குந்து வரைக்கும் அவன் ஏசி போட மாட்டான் பாஸ்டரே. அப்ப அது எங்கள ஒரு முக்கியம், ஒரு அவசியம் இருக்கு. இப்ப நாங்க இங்க புழுதி, வேர்வை, வெயில், இதுக்குள்ள நாங்க அடிப்படுறோம். நாங்க கிராமத்துல இருந்து வர்ற தேவனுடைய பிள்ளைகள் வெறும் செருப்பு போட்டு வருவான். அவங்களுக்குள்ள புழுதியை பற்றி அவங்களுக்கு கரசனை கிடையாது, நெகத்துக்குள்ள ஊத்த இருந்தா கரசனை கிடையாது, இந்த வெயில் எவ்வளவு வச்சு விட்டாலும் கரசனை கிடையாது. அவங்க ஊழியங்களை செய்து கொண்டு போவாங்க. ஏன், இதுதான் எங்களோட இயல்பு. இப்ப பைபிள் ஸ்கூல் உண்டு நாங்க அனுப்பின உடனே அவன் சொல்றான், ஏய் ஒவ்வொரு நாளும் குளிக்கணும். நான் குளிக்கத்தான் போயிடும் ஒரு நாளும். இந்த நெகத்தை கிளீன் பண்ணு, சப்பத்து போடு, கிளீன் ஷர்ட் அயன் பண்ணி போடணும், பியர்டை ஷார்ட் வெட்டணும், தலைமையர் அப்படி இருக்கணும். உடனே இவனை பாலிஷ் பண்றாங்க அங்க. இவனுக்கு இப்ப வெயில் சூடு கிடையாது, டஸ்ட் கிடையாது, நெருப்பு ஒண்ணு கிடையாது. அவர் இப்ப ஹார்டா இருந்த ஆக்கள் இப்ப என்ன நடக்குது, இங்க பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பினோடனே சாஃப்ட் ஆகுறாங்க. கொஞ்சம் சௌகரியங்கள் வந்து தி பிகம் சாஃப்ட். அப்ப திரும்ப ஒரு மாசத்துக்கு வேணுமெண்டா வெக்கேஷனுக்கு இருந்துட்டு தடாருன்னு திரும்பி போயிடுவான். இப்ப 3 வருஷம் முடிகிற நேரத்துல தரிசனமே போயிடுச்சு. எங்க ஊழியக்காரன் இங்க இருந்து இவர்களை அனுப்புவது, படிச்சு இவன் அஸ்திபாரங்களை கொஞ்சம் உறுதிப்படுத்தி இவன் இன்னும் நமக்கு ஆசீர்வாதமா இருப்பான்னு. ஆனா அவன் வர்ற நேரம் நம்முடைய சபை, அனுப்பப்பட்ட சபை கஷ்டப்பட்டு ஜனங்களுடைய காணிக்கை எடுத்து இவனுக்கு பைபிள் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி அனுப்பினே இவன் அவ்வளோத்தையும் எடுத்து படிச்சுட்டு இப்போ வேற கதை காய்ச்சிட்டு வரான். பாஸ்டர் நாங்கள் அப்படி தான் செய்யணும், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும், இப்படி ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறல, உபவாசங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறல. அவங்களுக்கு இப்போ பாலிஷ்டாக இருக்கணும், ஃபுல் ஸ்லீவ் போடணும், அதில் ஒரு பிழையும் இல்லை, டை கட்டணும், அதுலேயும் ஒரு பிழை இல்லை, சாக்ஸ் அண்ட் ஷூ போட்டு தான் நடக்கணும். இப்ப கிராமத்துக்கு போனா அவனுக்கு பஞ்சு, ஏன் ஷூர்ல உடனே தூசி படுது, வெயிலுக்குள்ள போயிடாது. ஏன்டா இவரை போயிட்டு பாலிஷ் பண்ணிட்டு வந்துக்கிறான், முகம் கருப்பாயிருவேன். அப்ப இப்படியான பிரச்சனைகள் என்ன நடக்குதுன்னா, பிகம் சோ சாஃப்ட், அந்த ஹார்ட் லைஃப் இல்லாம போயிடுது. மாறா நாங்க எங்களோட ஊழியர்களை அவங்களோட ஃபீல்டுலேயே வச்சு, அந்த ஃபீல்டுலேயே வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி அதே ஊழியத்தில் வச்சா பைபிள் ஸ்கூல் முடிஞ்சாலும் அதுலேயே தான் அவன் அந்த இடத்துல பெரிய தேவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பான். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். எங்களோட ஊழியர்களை நாங்கள் அவங்கள புல சொல்லக்கூடாது, குறை சொல்லி என்ன பிரயோஜனம், நாங்கள் தான் அதுக்கு காரணமே. ஸோ எங்களோட ஊழியர்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன். உங்களை நான் யாரையுமே பட்டக்கிழப்பு விட்டு வழி அனுப்ப மாட்டேன் படிக்க, உங்களை இங்கே தான். அது ஒரு காரியம். ரெண்டாவது இந்த செமினார் செமினாருக்கு எங்களோட ஊழியர்கள் ஒருவரும் போக மாட்டான். நேரத்தை போய் வீணாக்காது. செமினாருக்கு போறதுல ஒரு பிழையும் இல்லை.
சும்மா போயிட்டு எவ்வளோ நேரத்தை வீணாக்கி வராய் அதுக்குள்ள. ஏதாவது நல்ல ஒரு டீச்சர் வந்தால் பரவாயில்ல, போயிட்டு அதை விட்டுட்டு அங்கே பாரவன் சாப்பாடு நேரத்துக்கு மாத்திரம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகிறான். அந்த பாவம் நமக்கு வேணாம். ஸோ ஆகவே தான் நான் என்ன சொல்கிறேன்டா, எங்களுக்கு தெரியணும், நான் படிப்பிப்பேன். அதான் நான் உங்களுக்கு தகப்பன், நான் தான் படிப்பிக்கக்குள்ள இந்த சபையின் தரிசனத்தோட நான் உங்களுக்கு படிப்பிப்பேன். அந்த எனக்கு பிறகு நீங்க இந்த ஊழியத்தை நீங்க தான் கொண்டு போறீங்க. அடுத்த ஜெனரேஷன் நீங்க தான் கொண்டு போகணும், வேற யாரும் கொண்டு போய். இன்னொரு பாலிசி இருக்கு, வேறு ஊழியங்கள்ல ரசிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவனை நான் ஒரு நாளும் ஊழியக்காரன் எடுக்க மாட்டேன். ரீசன், அவன் எந்த பிள்ளை இல்லை, எங்கட பிள்ளை இல்லை. நான் இந்த டெர்மினாலஜி பாவிக்கிறது பிள்ளையோ எனக்கு தெரியாது, ஆனால் இதை உணர்த்துறதுக்கு இதை நான் இப்படி சொல்லலாம். இன்றைக்கு பல ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, நான் உனக்கு கூட சம்பளம் தாரேன், நான் உனக்கு இது செய்கிறேன்னு சொல்லிட்டு நயம் காட்டி இன்னொரு சபையில் உத்தமமாக உண்மையாக இருந்தவன கதைச்சு தங்கட சபைக்கு எடுக்கிறான். உண்மையாக என்ன நடக்குதுண்டா, வந்தவனும் சந்தோஷமாக ஊழியம் செய்ய போகிறதில்லை, எடுத்தவனும் இவனோட சந்தோஷமாக இருக்க போகிறதும் இல்லை. காரணம் என்னண்டா, அவன் உன்னுடைய பிள்ளை அல்ல, உன் ஆவிக்குரிய பிள்ளை அல்ல. உதாரணம், எங்கட சொல்லுவோமே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பாடு கொட்டுறோம்னு சொல்லுவோமே வெளியில் குப்பையில் வீட்டில். அப்போ இந்த ரோட்டால் போகிற நாய், ஒரு பசியாக போகிற நாய் பார்த்துட்டு வாழை ஆட்டி 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 வந்து சாப்பிட்டு இந்த பாவம் தானே இந்த நாயின்னு சொல்லி நாங்களும் மினி முத்தத்துக்கு எடுத்து அதை ஒரு கொஞ்சம் நாட்கள் போக குளிப்பாட்டி எங்கட நாய் ஆக்கிட்டோம். ஆனால் இந்த நாய் ஒரு நாள் தவறு விட்டோன்னே கம்பை தூக்கினோன்னே என்ன தெரியுமா செய்யும், நீ யாரா எனக்கு அடிக்கிறதுக்கு கண்டு போட்டால் அது திருப்பி போயிடும் தெருக்கேன், அது தெரு நாய். ஆனால் நீங்கள் உங்களோட வீட்டில் குட்டி போட்ட நாயை வளர்த்து எவ்வளவு அடிங்க, அங்கேதான் உங்களோட காலையை சுற்றி இருக்கேன், நீங்கள் தான் அப்பா. இன்றைக்கு அதுதான் ஒரு காரணம். இன்னொரு காரியம் இருக்கு, நீங்கள் சொல்லலாம் பெரிய சபை பெரிய ஊழியம் இன்றைக்கு சொல்லுவாங்க பலர், அவங்களுக்கு என்ன. ஆனால் நீங்கள் எங்களோட ஊழியக்காரனுடைய எலவன்ஸை போய் கேட்டு பாருங்க, எந்த எலவன்ஸை கேட்டு பாருங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன் பாஸ்டர் இத்தனை லட்சம் வருது உங்களுக்கு ஒரு மாதம் ஒன்று சொன்னால், ஏன் இவ்வளவு உங்களுக்கு? நான் தான் எங்கள் ஃபைனான்சஸ் ஹேண்டில் பண்ணுறேன், நான் தான். எங்களுக்கு ட்ரெஷரர் இருக்குது, எங்களுக்கு கமிட்டி இருக்குது, எல்லோரும் இருக்கிறான். ஆனால் யாருக்கு எவ்வளோ சம்பளம் போதுன்னு கமிட்டியோட கலந்து ஆலோசித்து டிசைட் பண்ணுறது நான் தான், நாங்கள். ஏன் எங்களால் முடிஞ்ச ஒரு 40,000 50,000 எடுக்கலாமலா? இத்தனை அனுபவம், ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா போட்டாலும் 35,000 ரூபா நான் எடுக்கணும். நான் சீனியர் பாஸ்டர், ஆனால் நான் அதை எடுக்கிறல. ஓகே, ஏன் நான் திருமணம், நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகிற நேரம் முதலாம் தடவை இந்த சபை சிஎம் சபை, நம்முடைய ஜனங்கள் எளிமையான ஜனங்கள் எனக்கு 500 rupees எனக்கு அனுப்புனாங்க, எனக்கு தந்தாங்க ஃபர்ஸ்ட் அலவன்ஸ். இங்கே இந்த சிஎம் சபையால் நான் கைண்டியில் கலம்பில் படிக்க போயிட்டேன். அந்த 500ல் 50 rupees தசமபாகம் போடுவேன், 450 rupees பைபிள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன், மிச்சம் தான் எனக்கு. எவ்வளோ எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கலாம், கேட்கலாம், எப்படி கொழும்பில் வாழ்ந்தீங்க? கொழும்பில் நான் பைபிள் ஸ்கூலில் இருக்கக்குள்ள கல்வரி சர்ச்சில் இருக்கிற எந்த ஒரு விசுவாச வீட்டுக்கு நான் போகலாம், எவரும் எங்களை வந்து விசிட் பண்ணலாம், எவரும் எங்களுக்கு சாப்பாடு தரையலாம், எங்களுக்கு யாரும் ஒன்றும் கொண்டு செல்லையலாது. அப்போ ஏன் அவங்க அப்படி செய்தாங்க? விசுவாசத்தில் வாழ எங்களை பழக்கினாங்க. பாயிண்ட். ஓகே, நான் கல்யாணம் முடித்த உடனே, நான் இங்கே வந்தோடனே எனக்கு இந்த அலவன்ஸ் 1,250 rupees. போன வருஷம் வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு அவ்வளோ உண்டு. ஓகே, ஏன் யோசிக்கலாம். என் மனைவி ஒரு நாளும் முறுமுறுத்தது இல்லை, என் பிள்ளைகள் ஒரு நாளும் முறுமுறுத்தது இல்லை. நாங்கள் மற்றவங்களுக்காக காட்ட வாழ்ந்ததும் இல்லை, எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சத கடனும் இல்லை. இந்த சபைக்கும் கடன் இல்லை, எனக்கும் கடன் இல்லை, என் குடும்பத்துக்கும் கடன் இல்லை. ஏன் ஒரு ஊழியக்காரன் வாழ்க்கையில் ஃபெய்த் என்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கணும். எங்களோட எல்லா ஊழியர்களுக்கும் நாங்கள் கொடுக்கறது ஆக 14,000. ஏன் என்னப்பா இவ்வளோ காசு இருக்குது, நீங்கள் கொடுக்கலாங்களா?
இல்லை கொடுக்கலாம், நாங்கள் கெடுக்க விரும்பலை. இது அத்தியாவசியமான பொருட்கள், அரிசி மா சீனி வேண்டதுக்கு ப்ளஸ் ஃபியூல், ஊழியத்துக்கு ஃபியூல் கொடுப்போம். வேண்டாம் ஊழியம் தடப்படப்படும், ஓகே, அதை நாங்கள் கொடுப்போம். பட் மிச்சம் கத்தற பாதத்திலிருந்து கத்தட்ட கேட்டு எந்த பாலிசி, என் ஆண்டவர் ஒரு ஜென்டில்மன். நாம் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தா எனக்கு சம்பளம் போடுவார். நான் மனுஷன்ட்ட ஏந்தி இருக்க தேவையில்லை, கை ஒரு நாளும் கை ஏந்தி இருக்க தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு திட்டம் அதுதான். ஒருவனிடத்திலும் நீ கையேந்தி நிற்க நான் விட மாட்டேன். கத்தர் இதுவரைக்கும் விடலை, ஒரு நாளும் விடலை. ஸோ நான் ஒவ்வொருவருக்கும் இப்போ ஊழியத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்கும் ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு கடன் எடுக்கிறத நிறுத்துங்க. கடன் எடுத்தால் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்ற அர்த்தம். உங்களுக்கு விசுவாசமே இல்லை. நீங்கள் கடன் எடுக்கும் வரைக்கும் கத்தர் உங்களை தேவையை சந்திக்கவே மாட்டார், எவ்வளோ ஜெபிச்சாலும் சந்திக்க மாட்டார். நான் சொல்கிறேன், நான் விசுவாசத்தில் வாழ்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். நாங்கள் எங்களோட அப்பா செத்து போனது பிறகு டேடா எங்களோட 1972 1973 இருந்து எங்களோட மம்மிக்கு கிடைச்ச பென்ஷன் 315 ரூபா. அப்போ அந்த 315 ரூபாவில் 125 ரூபா ஹவுஸ் ரெண்ட். மம்மி கடுகளையும் எங்களோட அம்மா கடுகளையும் கொத்தமல்லிலையும் வெந்தயத்திலையும் சின்ன சீரகம் பெருசீரகத்தில் இருந்து தசம பாகம் போடுவா. அப்படிதான் தசம பாகம் காசுலையும் போட்டு வேண்டிட்டு வாரதுலையும் தசம பாகம் எடுத்து சின்ன சின்ன சுருள் எடுத்து சேர்ச்சில் போய் போடுவா என் அம்மா. ஆனால் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்தோம், கடனுக்கு பான் வேணும். ஒரு நாளைக்கு ஒரு பான், காலம்புற ஒரு பான், இரவைக்கு ஒரு பான். மாதம் முடிய பென்ஷன் வந்தோடனே உடனே பே பண்ணுறது. ஆனால் அந்த நாட்கள் இருந்த பாஸ்டர் இன்ப மோசஸ் எங்களுடைய அப்போ தகப்பனாக இருந்தார், எங்களை ஆவியில் வழி நடத்தினவர். ஒரு நாள் விடிய காலம்புற வந்து கேட்டார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துறார், நீங்கள் கடன் எடுக்கிறீங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஆளோட முகத்தை பார்த்தோம். அப்போ பக்கத்து பேக்கரியில் அவர் சொன்னார், கத்தர் அதை குறித்து வேதனைப்படுறார், அவரை நீங்கள் நம்பாமல் நீங்கள் கடன் எடுக்கிறீங்க. அன்றைக்கு குடும்பமாக ஒரு தீர்மானம் எடுத்தோம், இனிமேல் அந்த பானும் நாங்கள் சாப்பிட்றதில்லை, கடன் எடுக்கிறதில்லை. அதுக்கு பிறகு வந்த நாட்கள், தம்பி நாங்கள் பட்டினி இருந்தோம், சாப்பாடே இல்லை. ஸ்கூலுக்கு போவோம், சாப்பாடு இல்லை. ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே என்ன புக்ஸை கூட கீழே இறக்கி வைக்க மாட்டோம். முதல் கிச்சனில் போய் பார்க்குறது அடுப்பில் சாம்பல் இருக்காண்டு. அடுப்பில் சாம்பல் இருந்தால் இன்றைக்கி சமைச்சிருக்கு. சாம்பல் இல்லாமல் அடுப்பு நல்லா க்ளீனாக இருந்தால் இன்றைக்கி சமைக்கலை. எத்தனையோ நாட்கள் நாங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் பசியோட வாழ்ந்தோம். பப்பாசி இருக்கு மரத்தில், ஒரே பப்பாளம் இருக்காதே, பச்சை ஆஞ்சி நெருப்பில் சுட்டு நான் சாப்பிடுவோம். பக்கத்தில் பேக்கரி, அந்த பேக்கரி விடிய சாமம் பின்னேரம் எல்லாம் கேக்கை போட்டு ரோஸ்ட் பண்ணுற நேரம், பானை போகிற நேரம், அப்படி வயிற்ற பிச்சு கொண்டு வரும். ஆனால் நாங்கள் பட்டினி, டீ கூட இல்லை, தண்ணி வெறும் பச்சை தண்ணியை குடித்து நாங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றோம். நாங்கள் எங்களுடைய மெயின்லைன் சபைகளை விட்டு, ஆங்கிலிக்கன் திருச்சபையை விட்டு சியோன் சபைக்கு நாங்கள் அந்த காலங்களில் வந்ததால் எங்களோட அப்பா மறுத்து போனபடினால், சின்னொரு பென்ஷன் தான் என் மம்மிக்கு கிடைச்சபடினால், என் அம்மாட அண்ணன் ஒவ்வொரு மாதம் 25 ரூபா அனுப்புவார் உதவி பணம். அவருக்கு கேள்விப்பட்ட நாங்கள் ஆங்கிலிக்கன் சர்ச்சை விட்டுட்டு சியோனுக்கு வாரமுண்டு. அவர் கடிதம் எழுதினார் எங்களோட மம்மிக்கு, நீங்கள் திரும்பி ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு போகாட்டி இந்த 25 ரூபாவை நாங்கள் நிறுத்துவோம். எங்களுக்கு அந்த 25 ரூபா 25,000 போல. அப்போ மம்மி இந்த லெட்டரை காட்டினா, நாங்கள் ஜெபித்தோம். என்ன எடுக்கிற முடிவில் அதில் யோசிக்கிறதுக்கு கணக்கு இல்லை. நாங்கள் இந்த 25 ரூபாய்க்காக கத்தரை மறுதளிக்க இயலாது. அடுத்த கடிதம் மம்மி எழுதுனா, எனக்கு உங்களோட காசு தேவையில்லை, நாங்கள் இயேசுவை மறுதளிக்க மாட்டோம். அவர் உடனே அந்த பணத்தை நிப்பாட்டினார். இன்னும் பட்டினிக்குள்ளே போனோம். அதுதான் ஆண்டவர் அந்த ஆரம்ப காலங்களில் விசுவாசத்தில் வாழ்கிறதுண்டா என்னன்ட்டு இந்த அம்மா கூடாக கற்றுக் கொடுத்தார். பாஸ்டர் இன்பமும் அந்த நாட்களில், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த நாட்களில்
அவர் பாஸ்டர் இன்பமும் ரஞ்சி அவரோட மனைவி மிகுந்த தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு நான் அவங்களோட இருந்தேன். நான் சாப்பாடு இல்லை. சில நேரம் அந்த நாட்களில் மரவள்ளி தான் சீப்பஸ்ட் ஃபுட். அது போயிட்டு ஒரு 3% 2 கிலோ வேண்டிட்டு வரலாம். அதை வேண்டிட்டு அபிச்சுக்கு சாப்பிட்றது மஞ்சளையும் போட்டுட்டு. சில நேரம் அந்த மரவள்ளி கூட வேண்டதுக்கு காசு இல்லை. வெறும் டீயை குடிச்சிட்டு பிளேன் டீயை குடிச்சிட்டு இருந்த காலங்கள் அதெல்லாம் சரித்திரம். நாங்கள் கடந்த கால அனுபவத்தில் வாழையெல்லாம் அது முடிஞ்சு. ஆனால் 2019ஆம் ஆண்டில் நான் விசுவாசத்தில் ஓடணும். யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனே, நீ கடன் எடுக்க முடியாது. சபை கடன் எடுக்க முடியாது. இந்த சபையில் யாருமே ஒரு லோன் எடுக்க போகிறோம் பாஸ்டர் ஜெபிங்கன்னு வர மாட்டான். வந்தான்னா அவனுக்கு ஏச்சு. என் ஆண்டவர் இயேசு சுவாமி சொன்னார், ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல் எஸ்டிமேட்டை போடு, காசை சேர்த்துட்டு வேலையை தொடங்கு. அதுதான் பிப்ளிக்கல். கடன் எடுத்து ஆண்டவரை நம்புன்னு பைபிள் எங்கேயுமே கிடையாது. ஆகவே இந்த ஊழியம் வளர்றதுக்கு ஒரு ரகசியம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. மற்றது இல்லை. மற்றது இன்னொரு காரியம் இருக்குது. நான் காசை பற்றி பெருசாக பேசுகிற ஆள் இல்லை. சபையில் பேச மாட்டேன். வருஷத்துக்கு ஒருக்கா தசம பாகத்தை பற்றி பேசுவேன். ஆனால் நாங்கள் ஊழியக்காரன், நாங்கள் எங்களோட தசம பாகத்தை போடுறோம். எங்களோட பிள்ளைகள் தசம பாகம் போடுறான். நான் தைரியமாக சொல்லுவேன். ஏண்டா இந்த எலவன்ஸை எடுத்துட்டு நான் என் மனைவியோட கையெல்லாம் கொடுப்பேன். ஏண்டா இந்த கையிலேருந்து அடுத்த யார் பாஸ்டர்ன்னு வந்தால் நான் கொடுத்துருவேன். ஸோ நான் என் மனைவியோட கையெல்லாம் கொடுப்பேன். அவள் மனைவி முதல் எடுத்து தசம பாகத்தை வைப்பேன். என் பிள்ளைகள் தசம பாகத்தை தாயிட கையில் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை நீங்கள் உங்களோட கையால் போடணும். இப்போ அதுகள் தண்டை கையால் போடும். சர்ச்சில் அதை தான் சொல்கிறோம். உங்களோட தசம பாகம் உங்களோட கையால் போடணும். பாஸ்டர் தசம பாகம் போடாமல் சபை விசுவாசிகள் தசம பாகம் போடுவாங்க என்பதை எதிர்பார்க்க வேணும். லீடர்ஸ், நான் ஜெபிக்காம சபை ஜெபிக்கார். நான் தியாகம் பண்ணாமல் சபை தியாகம் பண்ணார். நான் தசம பாகம் போடாமல் சபை தசம பாகம் போடாது. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சபை கீழ்ப்படியாது. அது முக்கியம். குறிப்பாக ஒரு 4 காரியங்களை உங்களோட வாழ்க்கை அனுபவத்திலேருந்து முன்னிறுத்தி சொன்னீங்க. இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டை கூட நான் இதில் கேட்க விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு 4 பிள்ளைகள், அதில் ஒரு ஆண்மகனும் 3 பெண் பிள்ளைகளும். இந்த காலகட்டத்தில் அநேக பெரிய பெரிய ஊழியர்களோட தங்களுக்கு அடுத்ததாக தங்களுடைய பிள்ளைகளையே ஊழியத்தில் பயன்படுத்துகிறாங்க. அவர் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், கட்டாயப்படுத்தவும் படுகிறார்கள். ஒரு 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 ஊழியக்கான மகனை, அது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஊழியக்கான மகன் பாஸ்டருடைய மகன்கிட்ட நான் கதைக்கும்போது அவர் சில இடத்துல தன்னை வேதனைப்படுத்தினார். என்னென்றாலும் அவற்ற மகன் தானே, அவர் செய்த ஊழியத்தால் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அவற்ற சைட்லேயும் சில வேதனைகளை தெரிவித்தார். என்ன சில கட்டாயப்படுத்தப்பட்ட ஊழிய வாழ்க்கைக்குள்ளே சென்றதுனால. இப்போ இந்த வகையில் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை ஊழியத்தில் கண்டிப்பாக பயன்படுத்தணும் என்ற எண்ணமுடையவரா, அல்லது நீங்கள் அதற்கு ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, அல்லது உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஆங்கிளில் நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது. அதை மறுக்கவே இல்லாது. அது பல ஃபீல்டில் இருக்குது. எல்லாராலும் பிரசங்கம் பண்ண இயலாது, எல்லாராலும் பாட்டு பாட இயலாது, எல்லாராலும் போய் சுவிசேஷம் அறிவிக்க இயலாது. ஆனால் எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அது மறுக்க முடியாது. இந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே ஊழியம் இருக்குது. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஊழியம். அது ஒரு பக்கம் இருக்கு. அதான் நான் சபையில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஊழியத்துக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாஸ்டர் மகன் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்டர் ஆக முடியுமா? நான் நினைக்கிறேன் அதுதான் உங்களோட கேள்வி. அப்பா பாஸ்டராக இருந்தால் மகன் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்டர் ஆக முடியுமா? அது கர்த்தருடைய சித்தமா? இதை நான் விளங்கப்படுத்துறேன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரம் முடியும். அப்பா சொல்லி இல்லை, அப்பா பாஸ்டராக இருக்கிறதால இல்லை, கர்த்தருடைய அழைப்பு இருந்தா. நான் சில ஊழியர்களை நீங்கள் கவனிக்கலாம். ஜோயல் ஓஸ்டின், அவங்களோட அப்பா ஊழியம் சின்ன ஊழியம். ஆனால் அவர் மரித்த உடனே ஜோயல் ஓஸ்டினின் மேலே அந்த ஊழியம் அவருடைய தோள்களில் சுமத்தப்பட்டது. ஜோயல் ஓஸ்டின் ஊழியத்தை கையில் எடுத்த உடனே பெரிதாக மாறினது. ஹில்சாங் சர்ச் ஆஸ்திரேலியா,
அங்கேயும் அதே கதை தான். அவருடைய தகப்பனா செய்த ஊழியன் சின்ன ஊழியன், மகன் மேலே கர்த்தருடைய இந்த ஊழிய அழைப்பு வந்தபடினால அது பெரிதான அப்படி. ஆனால் நான் என்னுடைய பிள்ளையை பார்த்து, நான் பாஸ்டர், அடுத்த பாஸ்டர் நீ தான் இருக்கணும் என்று சொல்றது பிள்ளை. சிலரை கர்த்தர் முதலாம் நிலையிலே இருந்து ஊழியம் செய்ய அழைக்கிறார், இன்னொரு சிலரை இரண்டாம் நிலையில இருந்து ஊழியம் செய்ய அழைக்கிறார். ஒருபோதும் இரண்டாம் நிலையில இருந்து ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்களால் முதலாம் நிலையில இருந்து ஊழியம் செய்ய முடியாது. அதே போல முதலாம் நிலையிலிருந்து ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்களால ஒரு நாளும் இரண்டாம் நிலையில இருக்கவும் முடியாது. இது மனிதனால் உண்டானது இல்லை, இது தேவனால் உண்டானது. தாயின் கரவறையிலேயே அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாக அது உண்டானது. அது கர்த்தரிடத்திலிருந்து வார ஒரு காரியம். நாங்க யாரோ ஒரு ஆள் கை வச்சு ஜபிக்கிறதால வாரதில்லை, தீக்கு தரிசனம் உரைச்சதுனாலும் வாரதில்லை, இது கர்த்தர். ஸோ தேவன் அழைத்திருந்தால் தகப்பனுக்கு பிறகு அடுத்தது மகன், அது இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்கணும் இல்லை. ஸோ நீங்க கவனமா இருக்கணும். என்னை பொறுத்த வரையில இந்த நம்முடைய சீயோன் ஊழியத்தினுடைய அடுத்த தலைவர் நிச்சயமா எந்த பிள்ளைகளா இருக்காது, நிச்சயமா இருக்காது, ஆணித்தரம் இருக்காது. நான் உருவாக்கின ஆவிக்குரிய பிள்ளைகள்ல யார் ஒருவர் இருப்பார். இதுதான் நான் நினைக்கிறேன். ஏண்டா பல இடங்கள்ல சபைகள்ல பாஸ்டர்ற பிள்ளைகளுக்கு தான் மைக் கொடுக்கறது, பாஸ்டர்ற பிள்ளைகளை தான் முன்னுக்கு ப்ரொஜெக்ட் பண்றது. சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்க்க பாஸ்டர்ற பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள், பெரிய ஆக்கள். அப்படி கிடையாது. அதுக்கு எந்த ஊழியத்துல இடம் இல்லை. உங்களோட பிள்ளைகளை பற்றி சொல்லுங்க, என்ன செய்யறாங்க? ஓகே, மூத்தவள் மாதிரி பண்ணியிருக்கிறாள், அல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாள். மற்றது ட்வின்ஸ், அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இளையவரும் இப்போ ஒர்க் பண்ண தொடங்கி இருக்கிறார். ஊழியத்தில் என்ன ஊழியத்தில் மூத்தவளும் ட்வின்ஸில் ஒரு ஆளும் இளையவரும் கோயிலில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ட்வின்ஸில் ஒருவர் அடுத்தவர் எங்களோட சவுண்ட் ரெக்கார்டிங்ஸில் அவள் பொறுப்பாக இருந்து அதை செய்கிறாள், ரெக்கார்டிங்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாள். அதே நேரத்தில் இன்னொரு சகோதரனோட சேர்ந்து, அதே நேரத்தில் இந்த மகன் கோயரில் இருக்கிறார். அதே நேரம் வீடியோ மீடியாலேயும் அவருக்கு சின்ன வேலை இருக்குது, அவர் அதை எடுத்து தெரிவார். ஸோ அவங்களுடைய அழைப்பு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து, இது எல்லாம் அழைப்போட தாளந்துகள் இணைஞ்சிருக்கு. ஆண்டவர் என்ன உங்களோட வாழ்க்கையில் என்ன அழைப்பை வச்சிருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற தாளந்து திறமை எல்லாம் தாயின் கற்பத்திலே அதை அப்படியே போட்டு விடுற. எஸ், எக்ஸாக்ட்லி. அது இடையில போடுற காரியம் இல்லை. இட்ஸ் தேர் ஆல்வேஸ் when you are born, it's in you. அப்ப யாரும் திணிக்கலாது. எஸ். ஆனா வளர்ந்து வரக்குள்ள அதெல்லாம் மெதுவா மேனிஃபெஸ்ட் பண்ண தொடங்கும். எஸ். ஸோ அதில் தான் நாங்கள் உண்மையாக பிடிக்கிறேன். இப்போ நான் எப்படி என் லீடர்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன் ப்ரீச் பண்ணுறதுக்கோ, அடுத்த ஹோம் செல் லீடர்ஸ் உருவாக்குறது எப்படி என்றா, எங்களோட ஹோம் செல்ஸ் நடக்குது, எங்களோட லீடர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஜெபிக்க ஒரு நாளைக்கு விடுங்க, இன்னொரு ஆளை பிடிச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ண விடுங்க, இன்னொரு ஆளை வச்சு ஒரு சாட்சி சொல்ல விடுங்க என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்கண்டு. சில ஆட்கள் செய்ய மாட்டாங்க, எனக்கு 7 ஆண்டு சொல்லுவாங்க, சில ஆட்கள் செய்வாங்க. அப்போ அவங்க டக்குன்னு செய்வாங்க. ஓகே, அவங்கள எனக்கு காட்டுங்க யார், அவங்கள நான் தனியாக வச்சு கதைப்பேன். தென் அவங்கள லீடர்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிடுவேன், அவங்கள பைபிள் ஸ்டடிக்கு கூப்பிடுவேன். தென் ஐ வி கிரியேட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படிதான் நான் ஒரு ஊழியர்களை உருவாக்குறது இந்த ஃபீல்டு. வீட்டில் டிவிக்கு முன்னால் குந்திட்டு இருந்துட்டு காலாட்டுறவனுக்கு ஊழியம் கொடுக்க மாட்டேன். எங்களோட வேர்வை சிந்தோணும், எங்களோட புழுதிய நக்கணும், எங்களோட நாங்கள் படுகிற போராட்டங்களில் எங்களோட சகிக்கணும். அப்படியானவங்களுக்கு தான் எதிர்கால ஊழியம் இருக்கு. அருமை பாஷா. முக்கியமாக என்ன கவர்ந்த ஒரு காரியம், இன்றைக்கு உங்களோட மகன் இதை கேட்டுக்கொண்டு தானே பார்த்தாலும் யோசிப்பார், உங்களுடைய தகப்பன் அந்த மனநிலை அவருக்குன்னு ஒரு ஃப்ரீடத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, அதான் இல்லை மெயின்.
இல்லை நீ ஊழியத்தில் வர ஊழியம் எல்லாருமே விழுந்த கடமை, சுவிசேஷம் அறிவிப்பு எல்லாமே விழுந்த கடமை, ஒவ்வொரு பங்காக நீ 2ஆம் நிலை 1ஆம் நிலை அழகாக விளங்கப்படுத்தினீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களும் சரி, ஊழியருடைய பிள்ளைகளுக்கும் சரி, இந்த கருத்துக்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். வளர்ந்து வர ஊழியர்களுக்கு அநேக காரியங்களை அவர் சொன்னார். குறிப்பாக இந்த ஊழிய பயிற்றுவிக்கிற அந்த தன்மை எவ்வளோ விசேஷமான ஒரு கொள்கை அடிப்படையில் மாத்திரமல்ல, செயல்பாட்டிலும் அதை காட்டுகிறார்கள். தலைமைத்துவ பண்புகளை நான் அன்பு போராட்டத்தில் நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே இது அநேக ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரி. இந்த ஊழியம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட தலைமைத்துவ பண்புகள் உங்களிடத்திலும் இருக்கும் பொருட்டு உங்களுடைய ஊழியங்களும் கட்டப்படும். இன்றைக்கு ஊழியங்களை நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம், எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இஸ் ஹியர். ஸோ அருமையான கருத்துக்களை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய லார்ட் டிவி நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் நீ ஒரு சாதாரணமானவன் அல்ல. இந்த மட்பாண்டமான இந்த பாத்திரத்துக்குள்ளே தேவன் அவருடைய பரலோக பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். உனக்குள்ளே ஒரு பரலோக பொக்கிஷம் உண்டு. இயேசுவாமி சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே வியாதி சுமையில கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது குணமடைவார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் உங்களுக்கு விளங்கும். ஒருவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது. இருளிலே இருக்கிற ஒருவனுக்கு இயேசுவை காண்பிக்காமல் அவன் வெளிச்சத்துக்குள்ள வர முடியாது. தற்கொலை எண்ணத்தோடு தற்கொலை தான் முடிவென்று கூட இருக்கிறவனுக்கு இயேசுவின் அன்பையும் இயேசுவினுடைய திட்டத்தையும் அவன் வாழ்க்கையில் காட்டாமல் அவனை நாங்கள் மீட்டு கொள்ள முடியாது. இந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பதில், ஒரே பதில் இயேசு கிறிஸ்து. அந்த பதில் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரத்திலே முடியும் என்பது உனக்கு தெரியாது. தேவன் குறித்த ஒரு நாள் உண்டு. அந்த நாள் வந்தால் உன் காலங்கள் முடிந்தது. அதற்கு முன்பதாக தேவன் உனக்கு கொடுத்த ஊழியத்தை, உன் வரங்களை, உன் திறமைகளை நீ பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சில நேரம் சொல்லலாம், பாஸ்டர் எங்களோட சபையில் எங்களுக்கு ஊழியம் செய்ய தருணம் தராங்கல்ல. சபை உனக்கு ஊழியம் செய்வதற்கு தருணம் தர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்று பாஸ்டர்கிட்ட கேட்கலாம், உதவி செய்ய எனக்கு ஊழியம் செய்ய எனக்கு தருணம் தாங்கண்டு. தரலையா, தும்பு தடி எடுத்து சேர்ச்சை கூட்டுங்க. சபையில் வந்து ஒரு 2 மணத்தையெல்லாம் ஒவ்வொரு நாளும் இருந்து சபையின் ஊழியங்களுக்காக செபிங்க. அது ஊழியம். பிரசங்க மேடையிலிருந்து பிரசங்கிப்பது மாத்திரம் இல்லை ஊழியம். இது ஊழியம். ரோட்டால் போகிற நேரத்தில் சர்ச்சுக்கு வாரவங்கள்ட்ட, பிச்சை கேட்டு வாரவங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அதுதான் சுவிசேஷம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள், உங்களுடைய நண்பர்கள், உறவுகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். சர்ச்சுக்குள்ளே அழைச்சிட்டு போங்க. அதுதான் ஊழியம். ஊழியம் செய்ங்க. ஊழியம் கையில் இருக்கு. இன்னொருவர் உங்களுக்கு அந்த ஊழியத்தை தரும்படிக்காய் காத்திருக்க வேண்டாம். ஊழியத்தை இயேசு உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஒருவனை ஊழியத்துக்கு அழைப்பது மனிதன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நான் உயிரோடு இருந்த காலங்களில் கிராமங்கள் தோறும் போய் திரளான ஜனங்கள் மேலே கண்ட மனதுருகி அவருடைய தேவைகளை சந்தித்து தேவ ராஜ்யத்தை பிரசங்கித்து வந்தேன். இப்போ நான் போகிறேன் பிதாவினிடத்துக்கு. உங்களோட கையில் அந்த வேலையை வச்சுட்டு போகிறேன், தொடர்ந்து நடத்துங்க என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகவே தான் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் பாருங்க, எல்லாம் இயேசு செய்த ஊழியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு வாங்க. தேவன் அவர் விட்டு சென்ற ஊழியத்தை சீஷர்கள் செய்ய ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அவருடைய சீஷர்கள். இயேசு வரும் வரைக்கும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உடைய காலங்களை வீணாக்க வேண்டாம். நாளைக்கு இருந்து ஊழியம் செய்வேன், நாளைக்கு தாமதம் பண்ண வேண்டாம். இன்றைக்கு ஊழியத்தில் இறங்குங்க. இதுதான் இன்றைக்கு தான் இந்த நாள். ஏனென்றால் நீங்கள் சுவிசேஷம் சொல்லாததுனால ஏதோ ஒரு ஆத்மா அங்கே அழிஞ்சு போயிட்டு இன்றைக்கு. ஆகவே தான் தேவன் உங்களை காலடிக்கே ஜனங்களை கொண்டு வரார். ஏசப்பா பற்றி சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். பாட்டல் பாட போகிறீங்களா? சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் இறங்குங்க. கிராம ஊழியங்களுக்குள்ளே போங்க. கிராம சபைகளுக்கு போய் உதவி செய்யுங்க. உங்களோட சபையில் உங்களுக்கு ஊழியம் தாராங்க இல்லைன்ட்டு போட்டு அப்படியே ஒன்றும் செய்யாமல் இருந்துறாங்க. ஊழியம் செய்யுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருமையான செய்தி. ஊழியம் இல்லாவிட்டால் நாங்கள் ஊழியத்தை கிரியேட் பண்ணி போகிறதான் நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய சபையில் வாய்ப்பு இல்லாவிட்டால் சிறிய சபையை கூட நீங்கள் சென்று உங்களுடைய அழைப்பு அதில் உண்மையாக சொன்ன ஒரு காரியம், சர்ச்சை கூட்டுங்க முதல்ல. அந்த ஊழியமே பெரிய ஊழியம். இன்னொரு காரியம் நான் சொல்ல வேண்டும், எங்களோட லீடர்ஸுக்கு நான் சொல்லியிருக்கிற ஒரு காரியம், எங்களோட நல்ல ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல வர்ஷிப் லீடர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல ஊழியங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ எல்லாரையும் ஒரே ஆராதனையில் நான் பயன்படுத்தலாம். எஸ். ஆனால் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், யாராவது ஒரு சபை உங்களை ஊழியத்துக்கு அழைச்சா நான் ஒரு நாளும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதான் இப்போ எங்களோட சபை 14 ஆண்டுகள் உடையவே இல்லை. நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் நான் டீமை கொண்டு போய் 20 பேரை கொண்டு போவேன். அவங்க கேட்குறாங்க, பாஸ்டர் எப்படி ஒருவரும் சபையை உடைச்சிட்டு போகாமல் இருக்கிறாங்க? உடைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு போதுமான ஊழிய அழைப்பு இங்கே இருக்குது. ஊழிய தருணங்கள் கொடுக்கப்படுது. ஊழியர்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை அதுதான், ஊழிய தருணங்களை கொடுங்க. சபையில் இருக்கிறவங்களுக்கு ஊழிய தருணங்களை கொடுங்க. ஒரே ஒரு தொடர்ந்து பயன்படுத்தணும், எல்லாரையும் பயன்படுத்துங்க. ஊழிய தருணங்களை கொடுத்தா அவங்க உங்களோட சபையை விட்டு போக மாட்டாங்க. அடுத்தது எங்களோட லீடர்ஸுக்கு யார் தான் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்தா வந்து எங்களுக்கு வர்ஷிப் லீட் பண்ணுங்க, எங்களுக்கு உபாச கூட்டம் நடத்துங்க, எங்களுக்கு வந்து ப்ரீச் பண்ணுங்க, எனக்கு வந்து இன்டர்பிரேட் பண்ணுங்கண்டா அவங்களுக்கு தெரியும் நான் முதல் பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு வரணும். அதுதான் ஒழுங்கு. அவங்க வருவாங்க, அதை நேரம் சொல்லுவாங்க, நீங்களும் பாஸ்டர்கிட்ட ஒரு கக்க வைக்கணும். நான் இவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், நான் ஒரு நாளும் உங்களுக்கு ஊழிய வந்தால் நான் அதை தடுக்க மாட்டேன். அதை அவங்க சொல்லிக்கிறாங்க, எங்களோட பாஸ்டர் தடுக்க மாட்டார். ஸோ அவங்க எனக்கு கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன், ஓகே, நான் நோ ப்ராப்ளம் எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் எங்களோட ஊழியக்காரன் என்னட்ட வரும் வரைக்கும் போக இயலாது. ஸோ ஒரு டிசிப்ளின் இருக்கு, அதே நேரத்தில் ஃப்ரீடம் இருக்கு. பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் அவர் பீப்புள் அண்ட் தே ட்ரஸ்ட் அவர் லீடர்ஷிப். ஸோ ஆகவே சபையில் பிரிவுகளை தடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இப்படிப்பட்ட அதுதான். மற்றது சபைகளை பற்றி தீர்ப்பா பேசக்கூடாது, சபை ஊழியக்காரங்களை பற்றி தீர்ப்பா பேசக்கூடாது. எல்லாம் தேவனுடைய சபை. யாராகிலும் சபைக்கு விரோதமாக எழுமுன்னா கர்த்தர் விட மாட்டார். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய சபைகள் வளராம இருக்கிறதுக்கு காரணம், ஒரு ஸ்தம்பிதமான ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு வந்திருக்கிறதே காரணம், உங்களோட வாயினால ஊழியர்களை குறித்து மற்ற சபைகளை குறித்து பேசின, குறை சொல்லி பேசின காரியங்கள். இது தேவனுக்கு பிடிக்காது. நீ சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நீ பேசும்போது அது நீ தேவனுக்கு எதிராக பேசுகிறது. ஸோ முதலாவது மனம் திரும்பு, தேவனிடத்திலே ஒப்புரவாகு, உன்னுடைய ஆவியை சுத்தம் பண்ணு, பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி தேவன் உங்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்றுங்கள். எல்லாருக்கும் தேவன் பெரிய சபை கொடுக்கறதில்லை. ஒருவருக்கு சிறிய சபை, இன்னொருவருக்கு பெரிய சபையாக இருக்கலாம். அழைத்த அழைப்புக்கு மாத்திரம் உண்மை உள்ளவர்களாக இருங்க. இன்னொரு காரியம், இன்னொரு ஊழியக்காரர்களுக்கு, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்துக்கு தான் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். உங்களுக்கு ஒப்புவிக்காத ஊழியத்துக்கு ஆண்டவர் கணக்கு ஒப்புவிக்க மாட்டார். அது இதுண்டு மற்றவங்களுக்கு பின்னால் ஓடி திடுறதை விட்டுட்டு தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுங்க. உங்களை எல்லாரும் பயன்படுத்த இடம் கொடுக்க வேணாம். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காலங்களையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமேசிங். உண்மையிலே பாஷா, இன்றைக்கு நல்ல ஆலோசனைகளோடு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்க. இந்த அனுபவம் புதில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம், வித்தியாசமான நபரை நான் சந்தித்திருக்கேன்னு நினைக்கிறேன். பொதுவில் ஒரு வித்தியாசமான டீம் கூட விளங்கியிருக்கும் அந்த தலைமைத்துவ பண்புகளில் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும்னு சொல்லி. இன்றைக்கு இறுதியாக நம்முடைய நேயர்களுக்காக ஒரு ஜெபம். ஜெபத்தில் வல்லமை கடந்து செல்லும், அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஆமென். இப்பொழுது நீங்கள் அருமையான நேயர்களே, உங்களுடைய சரீரத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு வியாதிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்களுடைய வலது கரங்களை வைத்து உங்களுடைய இடது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இப்பொழுது கடந்து செல்வதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த ஜெபம் முடிகிற போது உங்களை சோதித்து பார்த்து இந்த லார்ட் டிவியோடு கூட இணைந்து உங்களுடைய சாட்சிகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தகப்பனே சுவாமி, இந்த வேளையிலே இந்த லார்ட் டிவி கூடாக இந்த சாட்சியை கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டு பின்பதாக எந்த சர்வரில் அது சேமிக்கப்பட்டு இருக்கிறதோ
ஆண்டவரே அந்த அந்த கிளிப்பை திரும்பவும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாராகிலும் இந்த உலகத்தில் எந்த கோணத்தில் இருந்தாலும் அவர்கள் அதை பார்க்கும் போது அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய மனதுருக்கம் ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறது போலவே இப்பொழுது இறங்கி வரும்படிக்கு நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஆண்டவரே உச்சன் தலையில இருந்து குதிக்கால் வரையுள்ள ஒவ்வொரு சரீரத்தின் கணுக்களுக்கூடாய் உம்முடைய வல்லமை கட்டந்து செல்லுவதாக செபிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தேவனே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. மனதிலே காயங்களோடு, மனதிலே பாரங்களோடு, மனதிலே சஞ்சலத்தோடு இருக்கிற உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குணப்படுவதாக. மனதின் காயங்கள் பல ஆண்டுகளாக இருக்கின்ற காயங்கள் ஆற்றப்படுவதாக. I speak inner wounds to be healed in the name of Jesus of Nazareth. நான் இப்பொழுது ஒருவரை பார்க்கிறேன். உங்களுடைய இடது பக்கத்து காது அடைக்கப்பட்டு இருக்கிறது. சில வருடங்களாக அது அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே உங்களுடைய இடது கையை அந்த இடது பக்கத்து காதுக்குள்ளே வைங்கள். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த செவிப்பறைகள் திறப்பதாக. I speak and I command in the name of Jesus the eardrums to open. Amen. செவிகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்திலே. ஆமென். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய கழுத்திலே தண்ணி குடிக்க முடியாதபடி சாப்பிடுகிற நேரம் ஏதோ தடைப்படுகிறது போல ஒரு கழுத்தில் எங்களுடைய தொண்டை குழியிலே ஒரு தடை, ஒரு கட்டி போல ஏதோ ஒன்று இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த தடை, அந்த கட்டி கரைந்து போவதாக, நீங்கி போவதாக. முதுகெலும்பிலே குனிந்தால் நிமிர முடியாத படிக்கு, நிமிர்ந்தால் குனிய முடியாத படிக்கு, கட்டிலே உறங்கும் போது திடீர் எழும்ப முடியாத படிக்கு, உட்கார்ந்து இருக்கிறவர்களை எழும்ப முடியாதபடி கடுமையான நோவோடு கூட இருக்கிற ஒரு சிலரை நான் பார்க்கிறேன். இப்பொழுது தேவனுடைய தெய்வீக வல்லமை, என் ஆண்டவர் இயேசுவின் அன்பு, என் ஆண்டவர் இயேசுனுடைய சுகம் உங்கள் முதுகெலும்பு கூட கட்டந்து செல்கிறது. I speak your healing to flow right now in the name of Jesus. இப்பொழுதே சுகம் உண்டாவதா. சோதித்து பாருங்கள், அந்த நோய் இப்பொழுது இருக்காது. இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய வலது கரத்தை தோள் பட்டையில இருந்து இறுக்கமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த கரங்களை தூக்க முடியாமல் மிகுந்த வேதனையோடு இருக்கிற அந்த வலது கரத்திலே அந்த ஜாயின்ஸ் இப்பொழுது லூஸ் ஆகிறது. இந்த தோள்பட்டையில இருக்கிற வலி இப்பொழுது நீங்கி போகிறது. தோள்பட்டையில இருக்கிற ஸ்டிஃப்னஸ் இயேசுவின் நாமத்தில் நீங்குகிறது. இப்பொழுது அந்த கரத்தை உயர்த்தி பாருங்க, உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. இந்த இடத்துல இன்னொருவரை பார்க்கிறேன். உங்களுடைய மூக்கிலே இருக்கிற ஒரு துவாரம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு துவாரத்துக்கூடாக மாத்திரம்தான் நீங்கள் சுவாசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த அடைப்பு இப்பொழுது நீங்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த அடைப்பு நீங்குவதா, இந்த அடைப்பு இப்பொழுது நீங்குவதா. இயேசுவின் நாமத்தில் அந்த சவ்வு கரைந்து அழிந்து போவதா. ஓபன் அப் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இன்னொருவரை பார்க்கிறேன். உங்களுடைய இடது பக்கத்து கண்ணில் அப்படியே அந்த கண்களை இந்த மேலே நான் கரங்களை வைத்திருக்கிற இந்த பகுதி முழுவதும் கடுமையாக வலிக்கிறது. இப்பொழுது அந்த கண்ணில் இருக்கிறது குத்து வலி நீங்கிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அந்த கண்களில் இருக்கிற வலி இப்பொழுது விலகி செல்லுவதா. ஆண்டவர் இந்த நெற்றியில இருக்கிற கடுப்பு நீங்குவதா. இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய முகத்திலே ஆங்காங்கே விரைப்பு இருக்கிறதை பார்க்கிறேன். There is numbness in your face in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இந்த முகத்தில் இருக்கிற விரைப்பு நீங்கி போவதாக, விலகி செல்லுவதாக என்று கட்டளையிடுகிறேன். இன்னொருவரை நான் பார்க்கிறேன். ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை போல 3 மாதங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு இரத்த போக்கு இருக்கிறது. 3 months, 3 மாதங்கள் இரத்த போக்கு, இரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் மாத்திரைகள் எடுத்திருக்கிறீர்கள். வைத்தியரிடத்தில் 2 தடவை போனீர்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு சுகம் வரவில்லை. இப்பொழுது இயேசு உங்களை குணமாக்குறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கர்ப்பப்பைகள், fallopian tubes குணப்படுவதா. ஆமென். Jesus in your mighty name. Yes Lord. ஆண்டவரே, மனதில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கட்டும். ஆமென். தெளிந்த புத்தி உண்டாகட்டும். Yes Lord. மனதில் இருக்கிற பயங்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, நம்முடைய அருமையான பிள்ளைகள் மேலாய் உம்முடைய மனதுருக்கை இறங்குவதாக. இன்னொருவரை நான் பார்க்கிறேன்.
நீங்கள் வேலைக்கு போனால், உங்களுடைய உறவுகள் வீட்டுக்கு போனால், உங்களுடைய நண்பர்களோடு இருக்க போனால் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஆனால் எப்பொழுது உங்களுடைய வீட்டின் வாசல்ல காலடி எடுத்து வைக்கிறீர்களோ உங்களுடைய மனம் குழம்புகிறது. உங்களுடைய மனதிலே, உங்களுடைய முகத்திலே ஏதோ விதமான ஒரு பயம் உண்டாகிறது. உங்களுக்கு வீட்டிலே நிம்மதி இல்லை, ராத்திரியிலே தூக்கம் வருவதில்லை. இயேசுவின் நாமத்துல ஆண்டவர் இப்பொழுது உன்னை விடுவிக்கிறார். ஆமென். உனக்கு எதிராய் அந்த வளவு நிலத்திலே, அந்த குடும்பத்திலே இந்த செய்யப்பட்ட செய்வினைகள் உன் குடும்பத்திலே நீ சமாதானமாய் சந்தோஷமாய் வாழாதபடிக்கு, உன்னை குழப்பும்படி, உன்னை உபத்திரவப்படுத்தும்படி, வேதனைப்படுத்தும்படி உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினை வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது முறிந்து போவதாக. Amen. Amen. Yes, Father. Mighty Jesus. Yes, Lord. Precious Jesus. Amen. இயேசுவின் நாமத்திலே கடைசியாக ஒரு வாலிப சகோதரியை நான் பார்க்கிறேன். Yes. உன்னுடைய வீட்டிலே ஜன்னலை மூடி, கதவை மூடி, லைட்டை நீ ஆஃப் பண்ணி ஒரு மூலையிலே இருளிலே உட்கார்ந்து குந்தி இருக்கிறதை பார்க்கிறேன். நிலத்திலே குந்தி இருக்கிறதை பார்க்கிறேன். பயத்தால் நிரம்பினவளாய் நீ இருக்கிறதை பார்க்கிறேன். மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிறதை பார்க்கிறேன். தற்கொலை பண்ணுவதுதான் என் முடிவு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன். இயேசு மேலே அன்பாய் இருக்கிறார். இயேசுனுடைய ஒளி இப்பொழுது உண்மையிலே இறங்கி வருகிறது. உன்னுடைய அறை முழுவதும் அவருடைய ஒளி பிரகாசிக்கிறது. இயேசுவின் பிரசன்னம் உனக்குள்ள இறங்குகிறது. இயேசுவின் அன்பினால் இப்பொழுது உன்னுடைய உள்ளம் நிரப்பப்படுகிறது. உன்னுடைய தோல்வியை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இந்த நாளிலே உண்டாகிறது. கர்த்தர் உண்மையிலே அன்பாய் இருக்கிறார். மகளே, எழும்பு, எழும்பு, அந்த இடத்தை விட்டு எழும்பு இயேசுவின் நாமத்திலே. கடைசியாக நான் இன்னொருவரை பார்க்கிறேன், இன்னொரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். இனிமேல் நாங்கள் ஆலயத்துக்கே போவதில்லை, இனி நாங்கள் சர்ச்சுக்கு போறதில்லை, இனி நாங்கள் ஆராதனைக்கு போறதில்லை என்கிற முடிவோடு நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் முடிவு என்னுடைய முடிவு அல்ல. நீ எடுத்திருக்கிற தீர்மானம் என்னுடைய தீர்மானம் அல்ல. எழும்பு, எழும்பு, புறப்படு. அதுவே நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஆலயம். அந்த அந்த என் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து என்னுடைய மகிமை நீ காணும்படிக்காய் நான் உன்னை அங்கே நடத்தி செல்லுகிறேன். வெகு சீக்கிரத்தில், இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளே பெரிதான திருப்பங்கள் மனைவியின் வாழ்க்கையில உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில உண்டாகும். உன்னுடைய மூத்த மகளுடைய வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தர் இதை சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். நீ தொடர்ந்து மிடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் பிதாவே. ஆமென். 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 God bless you. நன்றி பாஸ்டர், உண்மையில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துல வந்ததுக்கு நன்றி. அநேகருக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக இது எப்பொழுது டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு கூட உங்களுக்கு தெரியாத நான் ஆண்டவர் உங்களை கொண்டு சில காரியங்களை பேசியிருக்கிறேன், பல காரியங்களை பேசியிருக்கிறேன். நிச்சயமாக இப்போ அற்புதங்களை ருசி பார்த்துருப்பீங்க. உடனடியாக திரையில் தெரிகிறது பாஸ்டர் தொலைபேசி இலக்கங்கள், அவருடைய மின்னஞ்சல் மற்றும் வெப்சைட். உடனடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்ற அற்புதங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள், லா டிவிக்கு தெரியப்படுத்துங்கள். அவருடைய விவரங்கள் இங்கே தெரிகிறது. குறிப்பாக நான் பாஸ்டர் ரோஷான வீடியோவில் மற்றும் இப்பொழுது நேரடியாக பார்த்தா கூட உங்களுடைய அப்பியரன்ஸ் ஒரு நல்ல செல்வந்த குடும்பத்தில் அந்த ஊழியத்தை ஒரு சௌகரியமாகவே செய்ய ஆரம்பித்தது போல நான் நினைத்தேன். ஆனால் பாஸ்டர் ரோஷானுக்கு பின்னால் இவ்வளவு பாடுகள், வறுமைக்குள்ளே இருந்திருக்கிறார். விசுவாசத்தினால பல கஷ்டங்களை அனுபவித்தவர் இப்பொழுதுதான் தெரிகிறது. அவருடைய அப்பியரன்ஸ் வீடியோவில் எல்லாம் பார்க்கும்பொழுது அப்படித்தான் இருக்குது. ஆனால் இதற்கு பின்னால் நிறைய தியாகங்கள் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா நேர்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருப்பாங்க. நிச்சயமே ஆண்டவர் உங்களை இன்னும் வல்லமையாக பயன்படுத்துவார். லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் அநேக நாடுகளுக்கும் ஆண்டவர் உங்களை கொண்டு பயன்படுத்தும். இப்பொழுதே போகிறீங்க, ஆனால் இன்னும் அநேகருக்கு, குறிப்பாக கேடாக வருவதற்கு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். தொடர்ந்தும் இன்னும் ஒரு அனுபவத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் அலன்ராஜ் அருணாயகம். தயவு செய்து உங்களுடைய அற்புதங்களை பெற்றவர்கள் உடனடியாக பாஸ்டர் தெரியப்படுத்த. குறிப்பாக இன்னொரு காரியம், மட்டக்களப்புக்கு வந்தால் தயவு செய்து பாஸ்டரை விசிட் பண்ணாமல் போகாதீங்க. ஏனென்றால் இங்கே ஆண்டுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் பலத்த செய்கைகளும் இந்த சபையிலே நாங்கள் பார்க்கிறோம். அவரை சந்தித்து அட்லீஸ்ட் அவருடைய சபை ஆராதனையில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தி விட்டு சந்தித்து விட்டு செல்லுங்கள். எப்பொழுதுமே அன்போடு வரவேற்கிற ஒரு உள்ளம் படைத்த ஒரு பாஸ்டர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இலங்கைக்கு விஜயம் செய்தால்
ஜாயன்ட் சர்ச் பெட்டிகுலோ. அந்த விவரங்கள் திரையில் தெரிகிறது, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கங்கள் தெரிந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சபைக்கு விஜயம் செய்ய மறவாதிருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடைபெறும் நான் உங்கள் அன்பு சௌர் அலன்ராஜ் அருள்நாயகம் மற்றும் பாஸ்டர் ரொஷான்.